my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த 12 tenses. இந்த 12 tenses பத்தி தான் கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டென்ஸ் தான் என்னன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் டென்ஸ் என்ன? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இத பத்தி தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட்னா என்ன? ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நான் விளையாடுறேன், படிக்கிறேன், சமைக்கிறேன், அடுத்து துணி துவைக்கிறேன், இது எல்லாமே என்னது? ஒரு செயல் தான். அந்த செயலை யார் பண்றாங்களோ அவங்க தான் என்னது? சப்ஜெக்ட். ஓகே, இப்போ ஒருத்தங்களை பத்தி நான் பேசுறேன், யார பத்தி பேசுறீங்களோ அதுவும் என்னது? சப்ஜெக்ட் தான். ஓகே, சப்ஜெக்ட்னா புரிச்சதுல. அடுத்து என்னன்னா வெர்ப். வெர்ப்னா நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலை, அததான் வெர்ப்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலை. இப்போ நம்ம வந்து என்னது? படிக்கிறது, அடுத்து விளையாடுறது, அடுத்து ஓடுறது, அடுத்து வாரது, போறது, எல்லாமே என்னது? ஒரு செயல் தான். ஓகே, இந்த நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலுமே என்னது? வெர்ப். அததான் நம்ம மெயின் வெர்ப்னு சொல்லுவோம். மெயின் வெர்ப் இல்லனா ஆக்ஷன் வெர்ப். ஓகே, நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலையை தான் மெயின் வெர்ப் இல்லனா ஆக்ஷன் வெர்ப்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து I, you, we, they. ஓகே, சப்ஜெக்ட் I, you, we, they வரும்போது என்னன்னு பாருங்க, வெர்ப் மட்டும் தான் வரணும். ஓகே, வெர்ப் கூட எதுவுமே சேர்க்க கூடாது. இது வந்து அடுத்த கண்டிஷன். ஓகே, வெர்ப் மட்டும் தான் வரணும். வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னா பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பிரசன்ட் ஃபார்ம் அப்படினா இந்த V1. இப்போ போறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? go. போறதுக்கு இங்கிலீஷ்ல go. goட past went. அதோட past participle gone. ஓகே, அப்ப இத வந்து present form னு சொல்லுவோம். V1 present form. அடுத்து past. pastனா V2, past participle இது V3. அப்ப இந்த verb வந்து எப்பவுமே என்னது? present formல தான் இருக்கணும். ஓகே, verb எப்பவுமே simple present tenseல verb present formல தான் இருக்கணும். அதுல subject I, you, we, they. I னா என்னது? தன்னை பற்றி பேசும்போது யூஸ் பண்றதா என்னது? I. you னா நீ இல்லனா நீங்கள். தனக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது யூஸ் பண்றதா என்னது? நீ இல்லனா நீங்கள் சொல்லுவோம். இது இந்த போன்ல பேசுவோம்ல, போன்ல பேசும்போது நம்ம ஒரு ஆளை மென்ஷன் பண்ணி தானே பேசுவோம், அதுவும் you தான். அதுக்கு அடுத்து என்ன? we. we னா தன்னையும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து பேசும்போது யூஸ் பண்றதா என்னது? we. we னா நாங்கள் அப்படின்னு சொல்றது. அடுத்து they. they னா அவர்கள், மற்றவங்களை பற்றி பேசும்போது யூஸ் பண்றது. இதுல நம்மள சேர்க்க கூடாது. they அப்படின்னா நம்மள சேர்க்க கூடாது, மற்றவங்களை பற்றி மட்டும் பேசும்போது யூஸ் பண்றது they. இது வந்து ஒரு ஆளை பேசும்போது மென்ஷன் பண்ணக்கூடாது, ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை பேசும்போது மட்டும்தான் இந்த they யூஸ் பண்ணணும். இந்த they வந்து மனுஷங்களை மட்டும் கிடையாது, இது வந்து அனிமல்ஸ், பேட்ஸ், திங்ஸ் எல்லாத்தையும் சொல்லும் போது இந்த they யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்க சப்ஜெக்ட் he. he னா ஒரு ஆணை மென்ஷன் பண்ணி பேசும்போது நாம அவனுக்கு பேருக்கு பதிலா ஒரு ஆணோட பேருக்கு பதிலா யூஸ் பண்றதா என்னது? he. she னா ஒரு பெண்ணை மென்ஷன் பண்ணி பேசுறது, அந்த பொண்ணோட பெயருக்கு பதிலா நம்ம she அவள் அப்படின்னு சொல்றதுக்கு she யூஸ் பண்ணுவோம். அதே போல it. it னா அது, இது வந்து மனுஷங்களை மென்ஷன் பண்ணாது, இது வந்து என்னது? அனிமல், பேட்ஸ், திங்ஸ் இததான் மென்ஷன் பண்ணோம். ஆனா என்னன்னா ஒரே ஒரு பொருளை தான் மென்ஷன் பண்ணும். ஒரே ஒரு அனிமல், ஒரே ஒரு பேட், ஒரே ஒரு திங் அததான் மென்ஷன் பண்ணோம். ஒன்றுக்கு மேற்பட்டதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த they யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னா நேம். நேம்னா என்னன்னா நம்மளோட ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நேம் உண்டு தானே, அப்ப நம்மளோட நேம் மென்ஷன் பண்றது. ஓகே, நேம். அப்ப இதெல்லாம் தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகே, சப்ஜெக்ட். அப்போ இதுல வந்து ரெண்டா பிரிச்சிருக்கும் பாருங்க. சப்ஜெக்ட் I, you, we, they வரும்போது இந்த verb present form verb இருக்கணும். அந்த verb கூட வேற எதுவுமே ஆட் பண்ண கூடாது. அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் அப்படியே எழுதணும்.
ஆனா செகண்ட் கண்டிஷன் பாருங்க, சப்ஜெக்ட் he she it name இந்த சப்ஜெக்ட் வரும்போது verb கூட s es is வந்து ஆட் பண்ணணும். ஓகே, verb கூட so eso iso ஆட் பண்ணணும். ஆனா இந்த சப்ஜெக்ட் I you we they வரும்போது verb கூட எதுவுமே ஆட் பண்ண கூடாது. ஓகே, verb அப்படியே எழுதணும். இங்கே verb என்னது, V1 present form of the verb தான் வருது. அதுக்கு கூட so eso iso ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் அப்படியே எழுதணும். ஓகே, இல்ல எங்கெல்லாம் நம்ம s வரணும், es சேர்க்கணும், is சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, verbs ending in vowel plus letter y அப்படி இருந்துச்சுன்னா add s ஆட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு verb என்னது, நம்ம செய்யக்கூடிய செயல் அல்லது வேலை தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிளே, விளையாடுறது என்னது ஒரு செயல் தான். நான் விளையாடுறதை எடுத்துக்கேன். விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல பிளே. அந்த பிளேயோட லாஸ்ட் லெட்டர் பாருங்க ஒயில முடியுது. லெட்டர் ஒயில முடியணும். அதுக்கு முந்தின லெட்டர் வவ்வல் லெட்டரா இருக்கணும், வவ்வலா இருக்கணும். இங்க லெட்டர் ஒயில முடியுது. அடுத்து என்ன, அதுக்கு முந்தின லெட்டர் வவ்வல் லெட்டரா இருக்கா? இப்ப பாருங்க, வவ்வல் லெட்டர்னா என்ன, ஏ A E I O U இதான் என்ன, vowels. அப்போ இதுல A இந்த லெட்டர் வந்திருக்கா, A. அப்போ ஒயில முடிஞ்சு அதுக்கு முந்தின லெட்டர் A ஆ இருந்துச்சுன்னா அதுக்கு கூட S மட்டும் ஆட் பண்ணா போதும். எப்போனா சப்ஜெக்ட் he she it name வரும்போது. ஓகே, அப்படி வரும்போது verb கூட s மட்டும் ஆட் பண்ணா போதும். மற்றபடி I you we they இந்த சப்ஜெக்ட் வரும்போது verb கூட இந்த play மட்டும் தான் எழுதணும். ஓகே, அப்படின்னா I play, I னா என்னது, சப்ஜெக்ட். I play னா நான் விளையாடுகிறேன். ஓகே, அப்ப என்ன, இந்த கண்டிஷன் படி கரெக்டா வரும். இதே இது I plays அப்படின்னு எழுதலாமா, எழுதக்கூடாது. ஓகே, I play, I வந்துச்சுன்னா லாஸ்ட் s எதுவும் வரக்கூடாது, verb மட்டும் தான் வரணும். அது இது he she it name இருக்குல்ல, இதுக்கு கூட வரும்போது கூட verb கூட s வந்து ஆட் பண்ணணும். இது plays னு இருக்குது. அப்ப இது எப்படி எழுதலாம், he plays, அவன் விளையாடுகிறான். he plays அப்படின்னா அவன் விளையாடுகிறான் அர்த்தம். அடுத்து செகண்ட் இது பாருங்க, சேனா என்னது, சொல்றது. அல்ல லாஸ்ட் ஒயில முடியுது, அதுக்கு முந்தின லெட்டர் வவ்வல் லெட்டரா இருக்கு. அப்படின்னா என்னது, சேக்கு கூட எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகே, அப்போ எஸ் எங்க ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சதுல, லெட்டர் ஒயில முடியணும், அதுக்கு முந்தின லெட்டர் வவ்வல் லெட்டர் ஏ இ ஐ ஓ யூ இதுல ஒன்னா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் verb கூட எஸ் ஆட் பண்ணணும். ஆனா மேக்ஸிமம் நம்ம எஸ் தான் ஆட் பண்ணுவோம் verb கூட. ஆனா அந்த கண்டிஷன், ஒரு சில கண்டிஷன் படி அது எஸ்ஸா இஎஸ்ஆ ஐஎஸ்ஆ அது மட்டும் தான் பார்க்கணும். இஎஸ் வருமா ஐஎஸ் வருமானு அல்லாம மற்றபடி மேக்ஸிமம் எஸ் தான் ஆட் பண்ணும். அந்த இஎஸ் எங்க சேர்க்கணும் ஐஎஸ் எங்க சேர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்றபடி எல்லாத்துலயுமே நம்ம எஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, இனி செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க, verbs ending in s z x ch sh o இதுல முடிச்சினா அதுக்கு கூட es ஆட் பண்ணனும். verb வந்து verbோட லாஸ்ட் லெட்டர் வந்து s o z o x o ch sh o இதுல முடிஞ்சினா அதுக்கு கூட s அந்த verb கூட es ஆட் பண்ணா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, do ன்னு இருக்கு. do o ல முடிச்சிருக்கா, do o ல முடிச்சிருக்கா, o அப்போ o ல முடிச்சிருக்குனா அதுக்கு கூட என்ன ஆட் பண்ணனும், es ஆட் பண்ணனும். verb கூட என்னது, es ஆட் பண்ணனும். அல்ல நம்ம ஆல்ரெடி பாத்துறோம் தானே, இந்த do வருமா does வருமான்னு நம்ம ஆல்ரெடி பாத்துறோம். இது இந்த கண்டிஷன் படிதான். அல்ல சப்ஜெக்ட் he she it அடுத்து சிங்குலர் நவுன் இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், do கூட es does ன்னு யூஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லாத்துக்குமே do வரும். அடுத்து பாருங்க, catch ch ல முடிஞ்சிருக்கு, லாஸ்ட் லெட்டர் ch ல முடிஞ்சிருக்கு. இங்க பாருங்க ch, அப்போ இதுக்கு கூட es ஆட் பண்ணனும். ஓகே,
புரியுதுல? வெர்போட எண்டிங் இந்த லெட்டர்ஸ்ல முடிஞ்சினா அதுக்கு கூட es மட்டும் ஆட் பண்ணா போதும். அடுத்த கண்டிஷன் பாருங்க, வெர்போட எண்டிங் கான்சனண்டா இருக்கணும், அடுத்து லெட்டர் ஒய்ல முடியணும். ஓகே, இது பாருங்க லெட்டர் ஒய்ல முடியணும், லெட்டர் ஒய், அதுக்கு முந்தின லெட்டர் வந்து கான்சனண்டா இருக்கணும். ஓகே, லெட்டர் ஒய்ல முடியணும், அதுக்கு முந்தின லெட்டர் கான்சனண்டா இருந்துச்சுன்னா இந்த ஒய் இருக்குல்ல, ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு கூட ஐஎஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஃப்ளேம் அல்ல ஒய்ல முடிஞ்சிருக்கு. ஓகே, லெட்டர் ஒய்ல முடிஞ்சிருக்கு, அதுக்கு முந்தின லெட்டர் கான்சனண்டா இருக்கு. கான்சனன்ட்னா என்னது? இந்த வவல்னா நம்ம ஆல்ரெடி பாத்துக்கோங்க, ஏ இ ஐ ஓ யூ, இத தவிர்த்து வர லெட்டர்ஸ் எல்லாமே கான்சனன்ட் தான். ஓகே, அந்த லெட்டரா இருக்கணும். இந்த எல்ங்கிறது என்னது? கான்சனன்ட் லெட்டர். அப்போ இந்த எல் இருக்கனால அதுக்கு கூட என்னது? ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் ஆட் பண்றோம். இது எப்போ? சப்ஜெக்ட் ஹி ஷி இட் நேம் சிங்குலர் நவுன் வரும்போது இந்த கண்டிஷன் ஃப்ளைஸ். ஓகே, மற்றபடி எல்லாத்துக்குமே ஃப்ளைன்னு போட்டா போதும். அடுத்து பாருங்க, ஸ்டடி ஒய்ல முடிஞ்சிருக்கு, லாஸ்ட் லெட்டர் பாருங்க ஒய்ல முடியுது, அதுக்கு முந்தின லெட்டர் டி. டி என்னது? வவலா கிடையாது, அது வந்து கான்சனன்ட். கான்சனண்டா இருக்கனால அதுக்கு என்னது? ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் ஆட் பண்றோம். ஓகே, புரிஞ்சுதா? இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எழுதுவோம்? ஐ ஸ்டடி. ஐ ஸ்டடினா நான் படிக்கிறேன். இது he study. ஸ்டடி எழுத முடியுமா? எழுத முடியாது. அப்போ he studies இப்படிதான் எழுத முடியும். அவன் படிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம இப்படிதான் சொல்லுவோம். ஓகே, அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்து சொல்லி தரேன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஆனா இந்த கண்டிஷன் வந்து இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் தான் வரும். இந்த 3 கண்டிஷன், ஒன்னு வந்து இந்த லெட்டர் ஒய்ல முடியணும், அதுக்கு முந்தின லெட்டர் வவ்வலா இருந்துச்சுன்னா நம்ம என்னது? வெர்ப் கூட எஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். அதே இது லெட்டர் ஒய்ல முடிஞ்சு கான்சனன்ட் லெட்டர், அதுக்கு முந்தின லெட்டர் கான்சனண்டா இருந்துச்சுன்னா நம்ம ஒய்ய ரிமூவ் பண்ணிட்டு ஐஎஸ் ஆட் பண்ணணும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன? இந்த எஸ் இசட் எக்ஸ் சிஹெச் எஸ்ஹெச் ஓ இந்த லெட்டர்ஸ்ல முடிஞ்சுன்னா அதுக்கு கூட இஎஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். வெர்ப் கூட என்னது? இஎஸ் மட்டும் ஆட் பண்ணா போதும். மற்றபடி இந்த கண்டிஷன்ல வராத லெட்டர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம எஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, நம்ம மேக்ஸிமம் வெர்ப் கூட எஸ் தான் ஆட் பண்ணுவோம். இந்த கண்டிஷன் இந்த ரெண்டு இஎஸ் இந்த ஐஎஸ் இந்த ரெண்டு கண்டிஷனை தவிர்த்து வர எல்லாத்துக்குமே நம்ம எஸ் தான் ஆட் பண்ணுவோம். நம்ம இப்போ 3 கண்டிஷன் பார்த்தோம் தானே, எங்க எஸ் சேர்க்கணும், எங்க இஎஸ் சேர்க்கணும், எங்க ஐஎஸ் சேர்க்கணும். இந்த இஎஸ் ஐஎஸ் வந்து சில வெர்புக்கு தான் வரும். அந்த வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து சில வெர்புக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் தான் அந்த வெர்ப். ஆனா மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த எஸ் தான். வெர்ப் கூட எஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த கண்டிஷனை தவிர்த்து இந்த வெர்ப பாருங்க, சிட் இந்த டீல முடியுது, ரன் எல்ல முடியுது, ஈட் டீ, அடுத்து ரைட் ஈல முடியுது, குக் கேல முடியுது, கம் ஈல முடியுது, வாக் கேல முடியுது. இதுக்கு எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா வெர்ப் கூட லாஸ்ட் எஸ் தான் ஆட் பண்ணுவோம் ஒவ்வொன்றுக்கும். ஓகே, அப்ப மேக்ஸிமம் நம்ம வெர்ப் கூட என்ன சேர்ப்போம்? எஸ் தான் சேர்ப்போம். ஆனா சில கண்டிஷனை பொறுத்து அந்த வெர்போட ஸ்பெல்லிங்க பொறுத்து இஎஸ் ஐஎஸ் அல்ல சேர்ப்போம் தானே. அது எங்கெல்லாம் சேர்க்கணும்னு தெரிஞ்சதுல, மற்றபடி எல்லாத்துக்குமே நம்ம எஸ் தான் சேர்ப்போம். ஓகே, இல்ல பாருங்க, சப்ஜெக்ட் ஐ யூ வி தே வரும்போது இந்த சைடு இருக்க வெர்ப், இந்த சப்ஜெக்ட் ஹி ஷி இட் நேம் வரும்போது இந்த சைடு இருக்க வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ கிளியர் ஆயிடுச்சுல? ஓகே, இனி வந்து நம்ம இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கு என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல். நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய செயல் அப்படின்னா இப்போ இந்த நிமிஷம் என்ன செயல் நடக்குதோ அதை சொல்றது என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். இப்போ நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் படிக்கிறேன், நான் விளையாடுறேன், நான் டிவி பார்க்கிறேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. இது எல்லாமே இப்போ இந்த நிமிஷம் நடக்கக்கூடிய செயல். ஓகே, அப்போ அதெல்லாம் சொல்றது என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அது என்ன? நான் கடைக்கு போறேன், இது எல்லாமே என்னது? இப்போ இந்த டைம்ல என்ன நடக்குதோ அதை சொல்றது. அது எப்படி சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு இருக்கு. அது என்ன? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், ஐ.
அடுத்து என்ன கடைக்கு போகிறேன் போகிற செயல் நடக்கு போறதுக்கு இங்கிலீஷ்ல go go அப்படி எழுதணும் ஆனா es வருமா es வருமா வராது எதுவுமே வராது ஏன்னா சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கனால verb மட்டும் அப்படியே எழுதணும் ஓகே அடுத்து என்ன கடைக்கு அந்த இக்கு அப்படின்னு இருக்குல்ல அதுக்கு தான் நம்ம ட்ரூ போட்டிருக்கோம் இந்த ட்ரூ எப்ப வரும்னா அந்த இக்கு அப்படின்னு வரும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த இடத்துல ட்ரூ வரும் I go to the shop ஓகே அடுத்து செகண்ட் பாருங்க வழக்கமாக பண்ணக்கூடிய செயல்கள் இப்போ நம்ம டெய்லி ரொட்டீன்ஸா ஒண்ணு பண்ணுவோம்ல நான் காலையில இத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் நான் 8:30க்கு வேலைக்கு போவேன் அடுத்த வேலைக்கு என்ன நடந்துதான் போவேன் இது எல்லாமே என்னது டெய்லி நடக்கக்கூடிய செயல் இப்படி டெய்லி ரொட்டீன்ஸா ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அது என்னது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்லுவோம் வழக்கமா ஒரு விஷயத்த நீங்க டெய்லி பண்றீங்க அப்படின்னா அத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம் அடுத்து என்னன்னா இந்த டைம் டேபிள் படி நடக்குது இல்ல இப்ப டைம் டேபிள் படி பஸ் எடுத்துக்கோங்க இந்த பஸ் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இந்த டைமுக்கு இந்த பஸ் வரும் அந்த டைமுக்கு 8:30க்கு அந்த பஸ் வரும் அப்படி அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து டைம் டேபிள் படி ஓகே ஷெட்யூலா அது பண்ணி வச்சிருக்காது இந்த டைமுக்கு இந்த பஸ் வரணும் இந்த டைமுக்கு இந்த பஸ் இந்த ஸ்டாப்புக்கு இந்த பஸ் இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் படி ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த டைம் டேபிள் படி நடக்கக்கூடிய விஷயத்த வந்து நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம் ஓகே இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க அவன் மாலையில் தினமும் கிரிக்கெட் விளையாடுவான் அப்படின்னு இருக்கு இல்ல ஃபர்ஸ்ட் என்ன வரணும் சப்ஜெக்ட் வரணும் இல்ல சப்ஜெக்ட் எது அவன் அவன்னா என்னது he அடுத்து என்னது verb இல்ல verb எது மாலையில் தினமும் கிரிக்கெட் விளையாடுவான் விளையாடக்கூடிய செயல் நடக்கு இதுதான் என்னது verb விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல play play கூட என்னது சேர்த்திருக்கு yes சேர்த்திருக்கு yes யார் சேர்த்திருக்கு அப்படின்னா சப்ஜெக்ட் he வந்திருக்கு he வந்தாலே அங்க எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ ஏதாவது சேர்க்கணும் ஆனா இதுல வந்து எஸ் யார் சேர்த்திருக்கு லாஸ்ட் ஒய்ல முடிஞ்சிருக்கு அதுக்கு முந்தின லெட்டர் வவல் லெட்டரா இருக்கு சோ இல்ல எஸ் தான் வரும் அடுத்து என்ன கிரிக்கெட் கிரிக்கெட் அப்படியே எழுதணும் அடுத்து என்ன மாலையில் தினமும் அந்த தினமும் அப்படின்னா டெய்லி அடுத்து மாலையில் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈவினிங் இன் எதுக்கு வருதுன்னா இப்ப இந்த மாலையில் காலையில் இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல அது எல்லாமே இன் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஈவினிங் இந்த மார்னிங் இந்த ஆஃப்டர்நூன் ஆனா நைட் மட்டும் அட் யூஸ் பண்ணணும் ஓகே நைட்டுக்கு இன் யூஸ் பண்ணக்கூடாது நைட்டுக்கு அட் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே அடுத்த கண்டிஷன் பாருங்க பொதுவான உண்மைகள் இந்த ஜெனரல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த ஜெனரல் ட்ரூத் பொதுவான உண்மைகளை பற்றி சொல்லும் போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம் இப்போ பொதுவான உண்மைகள் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து மாற்றவே முடியாது தானே இப்படி மாற்றவே முடியாத விஷயத்தை பற்றி நம்ம சொல்றோம் அப்படின்னா அத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் நம்ம சொல்வோம் மாற்றவே முடியாது அப்படின்னா பாருங்க சூரியன் கிழக்கில் உதிக்கிறது சூரியன் எங்க உதிக்கும் கிழக்குல தான் உதிக்கும் அது தவறி மேற்குல உதிக்காது ஓகே அது வந்து மாற்றமடையாத விஷயம் அது இது சூரியன் மேற்கில் மறையும் ஓகே அடுத்து என்ன தீபாவளி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இது எல்லாமே என்னது மாற்ற முடியாத ஒரு விஷயம் ஓகே இப்படி மாற்ற முடியாத விஷயத்தை பற்றி சொல்றோம் அப்படின்னா அத வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லணும் இப்போ சூரியன் கிழக்கில் உதிக்கிறது பாருங்க சூரியன் அப்படின்னா the sun அடுத்து உதிக்கிறதுக்கு rises அடுத்து கிழக்கில் அப்படின்னா இந்த ஈஸ்ட் இப்படி இந்த டைரக்ஷன் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படி எல்லாம் சொல்லும் போது அதுக்கு முன்னாடி நம்ம இன் யூஸ் பண்ணுவோம் இந்த ஈஸ்ட் இந்த நார்த் இந்த வெஸ்ட் அப்படி சொல்லுவோம் ஓகே அடுத்து பாருங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஓகே எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ எதிர்காலத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்ம இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம் கிடையாது இது எப்ப சொல்லுவோம்னா இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஃபியூச்சர்ல ஓகே ஃபியூச்சர்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் ஆனா அந்த விஷயம் வந்து மாற்றவே முடியாது அப்படின்னா அந்த கண்டிஷன்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுவோம் ஓகே ஒரு விஷயத்த ஃபியூச்சர்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம் ஆனா அந்த விஷயத்த மாற்றவே முடியாது அப்படின்னா இப்ப பாருங்க டிசம்பர் 5 என் அக்காவுக்கு மேரேஜ் அது வந்து என்னது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயம்
ஆனா அது முன்னாடியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஆனா அத பேசுறதுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து மோடி வந்து நாளைக்கு நம்ம ஊருக்கு வராரு அப்படின்னு சொன்னா அது என்னது, மாற்றவே முடியாத ஒரு விஷயம் தானே. அதை பற்றி நம்ம சொல்றோம் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஓகே, அடுத்து என்னுடைய பாருங்க, என்னுடைய தேர்வு மே 5ஆம் தேதி தொடங்குகிறது. ஓகே, என்னுடைய தேர்வு மே 5. அதை எப்படி சொல்லலாம் பாருங்க, இது வந்து என்னது, மாற்றவே முடியாத ஒரு விஷயம் தானே. அப்போ என்னுடைய தேர்வு, என்னுடைய தேர்வு என்னது, மை எக்ஸாம். ஓகே, மை எக்ஸாம். அடுத்து என்ன verb, தொடங்குகிறது. தொடங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ஸ்டார்ட் அல்ல ஸ்டார்ட். ஓகே, கூட பாருங்க எஸ் வந்திருக்கு, ஸ்டார்ட்ஸ். அப்போ இந்த எஸ் எதுக்கு வந்திருக்கு, இப்போ மை எக்ஸாம் இல்லதான் he she it name எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். ஆனா இப்படி இந்த சிங்குலர் நவுன் வரும்போது, ஓகே, மை எக்ஸாம் அப்படி அந்த சிங்குலரா ஒண்ணு வருது அப்படின்னா, சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா அடுத்து வர verb கூட நம்ம எஸ் சேர்ப்போம். ஓகே, அடுத்து வர verb கூட என்னது, எஸ்ஓ இஎஸ்ஓ அப்படி சேர்ப்போம். இப்ப பாருங்க மை எக்ஸாம் வந்திருக்கு, அடுத்து வர verb கூட எஸ் சேர்த்திருக்கு. இதே இது நம்ம சப்ஜெக்ட்ல இங்க எஸ் சேர்த்தோம்னா, ஆனா வெர்ப்ல எஸ் சேர்க்க கூடாது. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்ல எஸ் இருந்துச்சுன்னா வெர்ப்ல எஸ் சேர்க்க கூடாது. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா வெர்ப் கூட எஸ் சேர்க்கணும். இங்க பாருங்க, சாரி இதுல சொல்ல மறந்துட்டேன். the sun rises அல்ல கூட எஸ் சேர்த்திருக்கா, the sun ஒன்னே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஒரே ஒரு சூரியன் தான் மட்டும்தான் உண்டு. அப்போ சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கு, அடுத்து வர verb கூட என்னது, எஸ் சேர்த்திருக்கும், rises. ஓகே, the sun rises in the east. இப்படி சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா அடுத்து வர verb கூட எஸ் சேர்க்கணும். அதே இது சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அடுத்து வர verb கூட எஸ் சேர்க்க கூடாது. ஓகே, இது வந்து என்னது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அதுல மட்டும்தான் நம்ம இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ மை எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ், அடுத்து என்ன, மே 5ஆம் தேதி. இது எப்படி, மே 5ஆம் தேதி அந்த ஒரு நாள் தானே நம்ம மென்ஷன் பண்றோம். அப்ப அந்த ஒரு நாளை மென்ஷன் பண்ணும் போது அதுக்கு முன்னாடி ஆன் தான் சேர்ப்போம். ஆன் 5th மே. ஓகே, இப்போ மே 5ஆம் தேதி, அடுத்து ஜூலை 6ஆம் தேதி, இப்படி ஒரு நாளை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல ஆன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு நாளை மென்ஷன் பண்ணும்போது ஆன். அப்போ ஆன் 5th மே. ஓகே, மை எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஆன் 5th மே. ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுல. இனி வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நம்ம இப்போ செகண்ட் டென்ஸ் பத்தி பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் டென்ஸ்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், இப்போ பார்க்கிறது செகண்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கு அடுத்து verb. verb வந்து மெயின் verb இருக்கணும். ஓகே, மெயின் verbனா ஆக்ஷன் verb தான் இருக்கணும். அந்த verb வந்து V2 ஃபார்ம்ல இருக்கும். V2 அப்படினா பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். பாஸ்ட் ஃபார்ம்னா என்னது, இப்போ போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, go. கோட பாஸ்ட் ஃபார்ம் went. ஓகே, அடுத்து படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, study. ஸ்டடியோட பாஸ்ட் studied. அடுத்து சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. eatோட பாஸ்ட் eat. ஓகே, அப்படி அந்த பாஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும் verb. அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. ஓகே, இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படினா என்ன, பாஸ்ட் டென்ஸ் அப்படினாலே நமக்கு தெரியும் தானே, கடந்த காலத்துல நடந்த விஷயம். கடந்த காலத்துலனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, அது 5 நிமிஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம், 1 நிமிஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம், இல்ல நேற்றுக்கு முந்த நேற்று, இப்படி நேற்று நைட்டு அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி கடந்த காலத்துல நடந்த விஷயத்தை பற்றி சொல்றதா என்னது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்ல வந்து நிறைய உண்டு தானே. பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இப்படி நிறைய இருக்கு. அப்போ இல்ல வந்து சிம்பிள் பாஸ்ட் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ வந்து மேக்சிமம் நம்ம கடந்த காலத்தை சொல்லும்போது நான் படித்தேன், நான் எழுதினேன், நான் தூங்கினேன், இது எல்லாமே என்னது, தூங்கினேன், படித்தேன், எழுதினேன், இதெல்லாம் கடந்த காலத்துல பாஸ்ட பத்தி பேசுற விஷயம் தானே. படித்தேன் இது முடிஞ்சு போன விஷயம். இப்படி நம்ம வந்து சாதாரணமா நம்ம சொல்லும்போது நான் படிச்சேன், நான்
நான் எழுதுனேன், நான் தூங்குனேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் தானே. அது எல்லாமே என்னது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றோம். ஆனா லாஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ வெர்ப் பாருங்க, வெர்ப் வந்து படித்தேன், எழுதினேன், தூங்கினேன், அந்த வெர்போட முடியுது. இப்போ வெர்புக்கு அடுத்து இப்போ படித்து கொண்டு இருந்தேன், படித்து இருந்தேன், படித்து இருக்கிறேன், இப்படி எதுவுமே வரல. சாதாரணமா நம்ம படித்தேன், எழுதினேன், தூங்கினேன், அந்த வெர்போட முடியுது பாருங்க. இப்ப பாருங்க, நான் நேற்று இரவு நல்லா தூங்கினேன், அந்த தூங்கினேன் வெர்போட ஸ்டாப் ஆகுது. இப்படி வெர்போட ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இதுக்கு அடுத்து தூங்கி கொண்டு இருந்தேன், அடுத்து தூங்கி இருக்கிறேன், தூங்கி இருந்தேன், அப்படி எதுவுமே வரல, அதுதான் வேற டென்ஸ். இது வெர்போட தூங்கினேன், படித்தேன், எழுதினேன், இப்படி வரல, அது வெர்போட ஸ்டாப் ஆகுது அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம டைம் காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுவோம். இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம்னா அல்ல 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த குறிப்பிட்டு சொல்லுவோம். இப்ப நேற்றைக்கு நடந்த விஷயம்னா நேற்று, நேற்று இரவு, அடுத்து முந்தா நேற்று, போன வாரம், அடுத்து போன வருஷம், இப்படி கடந்த காலத்துல டைம் மென்ஷன் பண்ணி நம்ம மேக்ஸிமம் பேசுவோம். டைம் மென்ஷன் பண்ணி பேசாட்டி ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன், நீ சாப்பிட்டியான்னு கேட்டா நான் சாப்பிட்டேன். அப்போ நான் சாப்பிட்டேன் அப்படின்னாலும் அது பாஸ்ட் தான். நான் காலையில சாப்பிட்டேன் அப்படின்னாலும் அது என்னது பாஸ்ட் தான். ஓகே, அப்ப இந்த ரெண்டுமே என்னது சிம்பிள் பாஸ்ட் தான். நான் சாப்பிட்டேன், நான் காலையில் சாப்பிட்டேன். ஓகே, இதே போலதான் மேக்ஸிமம் என்னது டைம் மென்ஷன் பண்ணி பேசுவோம். அடுத்து என்ன லாஸ்ட் வெர்போட முடியும். அந்த வெர்புக்கு அடுத்து வேற எதுவுமே வராது. அந்த தூங்கி இருந்தேன், எழுதி இருந்தேன், அப்படி எதுவும் வராது. தூங்கினேன், எழுதினேன், படித்தேன், விளையாடினேன், அப்படி அது வெர்போட முடிச்சிடும். ஓகே, இப்படி இருந்ததுன்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு பாருங்க. நான் நேற்று இரவு நல்லா தூங்கினேன் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும், நான், அதுக்கு ஐ. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். அது வெர்ப் எது? நேற்று இரவு நல்லா தூங்கினேன், தூங்கக்கூடிய செயல் தானே நடந்திருக்கு. அப்போ என்னது வெர்ப்? வெர்ப் என்னது? தூங்குறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்லீப். ஸ்லீப்போட பாஸ்ட் இல்ல வெர்ப் என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? V2, அதாவது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். அப்போ ஸ்லீப்ங்கிறது பிரசன்ட் ஃபார்ம். ஸ்லீப்போட பாஸ்ட் வந்து slept. ஓகே, I slept. அடுத்து என்ன வரணும்? நேற்று இரவு நல்லா, நல்லா, அதுக்கு என்னது well. அடுத்து நேற்று இரவு அப்படின்னா லாஸ்ட் நைட். ஓகே, I slept well last night. நான் நேற்று இரவு நல்லா தூங்கினேன். ஓகே, அடுத்து பாருங்க, நான் 12 வருடத்திற்கு முன்பு இந்த வீட்டை வாங்கினேன். இல்ல பாருங்க, 12 வருஷத்துக்கு முன்பு காலத்தை மென்ஷன் பண்ணி இருக்கு. அடுத்து என்ன? வாங்கினேன், வெர்போட முடியுது. வாங்கி இருந்தேன், வாங்கி இருக்கிறேன், வாங்கி கொண்டு இருந்தேன், அப்படி எதுவுமே வரல. வாங்கினேன், ஓகே, அதோட முடிஞ்சு. அந்த நீங்க பாஸ்ட்ல சொல்லணும் அப்படின்னா நான் வாங்கினேன், எழுதினேன், அந்த வெர்போட முடிச்சிட்டீங்கன்னா அது சிம்பிள் பாஸ்ட். அப்போ அது எப்படி சொல்லலாம்? அடுத்து என்ன? காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். காலத்தை மென்ஷன் பண்ணி பேசாட்டியும் ஒண்ணு இல்ல. நான் இந்த வீட்டை வாங்கினேன் அப்படின்னாலும் அது என்னது? பாஸ்ட் தான், சிம்பிள் பாஸ்ட். அப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, அடுத்து என்ன வரணும்? வெர்ப். வெர்ப் என்னது? இல்ல வாங்கினேன், வாங்கக்கூடிய செயல் நடக்கு. வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. பையோட பாஸ்ட் பாத். ஓகே, அப்போ ஐ பாத். அடுத்து என்ன வரணும்? இந்த வீட்டை. இந்த வீட்டைனா this house. ஒண்ணே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம this தான் போடணும். இது வீடுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா these போடணும். இந்த ஒரே ஒரு வீட்டை மென்ஷன் பண்றோம், அதனால this house அப்படின்னு போடுறோம். அப்போ this house. அடுத்து என்ன? 12 வருடத்துக்கு முன்பு அப்படின்னா 12 years ago. ஓகே, அப்ப I bought this house 12 years ago. நான் 12 வருஷத்துக்கு முன்பு இந்த வீட்டை வாங்கினேன். அப்போ உங்களுக்கு இப்ப தெரியும்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்னன்னு. ஓகே, அடுத்த டென்ஸ் என்னன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, நம்ம இதுவரை என்ன பார்த்தோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அடுத்து இப்ப பார்க்க போறது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து என்ன இருக்கும்னா will.
ஃபியூச்சர் அப்படினாலே அதுல கண்டிப்பா will இருக்கும். ஓகே, சப்ஜெக்ட் அடுத்து will, அதுக்கு அடுத்து தான் verb. ஓகே, மெயின் verb அடுத்து தான் வரும். அந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா V1, அதாவது present ஃபார்ம்ல தான் இருக்கும். present ஃபார்ம்ல இருக்கும். கண்டிப்பா ஃபியூச்சர் டென்ஸ்க்கு என்னது, ஃபியூச்சர் டென்ஸ்க்கும் சரி, அடுத்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்க்கும் இந்த verb வந்து present ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, அதாவது V1. அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு verb V2 ஃபார்ம்ல இருக்கும், அதாவது பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். அப்போ அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படினா என்ன, ஃபியூச்சர் அப்படினாலே தெரியும் தானே, இனிமேல் தான் அந்த விஷயம் நடக்க போகுது. நான் விளையாடுவேன், படிப்பேன், தூங்குவேன், அந்த விளையாடுவேன் இனிமேல் தான் விளையாடுவேன். ஓகே, விளையாடுகிறேன் அப்படின்னா அந்த செயல் இப்போ நடக்குது. ஓகே, இப்போ இந்த நிமிஷம் நடக்கக்கூடிய செயல் விளையாடுகிறேன். இது விளையாடினேன் அப்படின்னா அது பாஸ்ட்லயே முடிஞ்ச விஷயம். ஆனா இப்போ விளையாடுவேன் அப்படின்னு சொல்றோம்னா அது இனிமேல் தான் நடக்க போகுது அந்த விஷயம், விளையாடுவேன் அப்படின்னா. அப்ப என்னது, அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். விளையாடுவேன், படிப்பேன், தூங்குவேன். அடுத்து நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்றோம் தானே. அடுத்து என் அப்பா வந்து சென்னைக்கு போவாரு, நாளைக்கு ஊர்ல இருந்து வராரு அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே என்னது, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இன்னொன்னு பார்க்கணும். என்னன்னா verb இருக்குல்ல, அந்த verbல லாஸ்ட் வந்து போவேன், விளையாடுவேன், படிப்பேன் அந்த verbோடே முடியும். இல்ல விளையாடி கொண்டு இருப்பேன், விளையாடி இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். விளையாடுவேன், அதே போல அடுத்தவங்களை சொல்லணும்னா அவன் விளையாடுவான், அவன் படிப்பான், அவன் தூங்குவான் அப்படின்னு நம்ம அந்த verbோடே முடியும். ஓகே, இப்ப பாருங்க, நான் அனுவுடன் போவேன், அந்த போவேன் அதோட முடிஞ்சு போய்கொண்டு இருப்பேன், போய் இருப்பேன் அப்படி எதுவுமே சொல்ல மாட்டோம், அந்த verbோடே முடிச்சிருவோம். போவேன், அடுத்து அவன் போவான், அப்படி. அதுதான் என்னது, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, அப்ப சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா நம்ம வந்து சிம்பிளா நான் அனுவுடன் போவேன், அவன் அனுவுடன் போவான் அப்படி அந்த verbோடே முடிஞ்சிரும். ஓகே, அப்ப அதுதான் என்னது, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ நான் அனுவுடன் போவேன், இனிமேல் தான் அந்த விஷயம் நடக்க போகுது தானே. அப்போ இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன வரணும், நான், ஐ. அடுத்து என்னது, will. அதுக்கு அடுத்து என்ன வரணும், போவேன். போவேன் தான் என்னது, செயல், verb. ஓகே, மெயின் verbே போவேன், போகக்கூடிய செயல் நடக்குது, அதுதான் அடுத்து வரணும். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. அடுத்து என்ன, யார் கூட போ, அனுவுடன். அந்த உடன் இருக்குல்ல, அனுவுடன். அடுத்து அபியுடன், ராஜாவுடன், அடுத்து அவர்களுடன், அவனுடன் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த உடன் அப்படின்னா வித். ஓகே, வித் அடுத்து அனு அப்படியே போட்டுடலாம். I will go with அனு, நான் அனுவுடன் போவேன். அடுத்து பாருங்க, நான் நாளை மொபைல் வாங்குவேன். நம்ம சொல்லுவோம்ல, அவன் நாளைக்கு மொபைல் வாங்குவான், ராஜா நாளைக்கு மொபைல் வாங்குவான் இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ராஜா நாளைக்கு கார் வாங்குவான், அவன் கார் வாங்குவான், அவன் பைக் வாங்குவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதெல்லாமே இனிமேல் தான் அந்த விஷயம் நடக்க போகுது. வாங்குவான், வாங்குவேன் அப்படி எல்லாம் சொல்றது அது எல்லாமே என்னது, சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, அப்போ நான் நாளை மொபைல் வாங்குவேன், அந்த வாங்குவேன் அதோட அந்த verbோடே முடிஞ்சு. அப்ப அது என்ன, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன, சப்ஜெக்ட் நானா ஐ. அடுத்து என்ன வரணும், will. அடுத்து என்னது, மெயின் verb. மெயின் verb எது, நான் நாளை மொபைல் வாங்குவேன், வாங்கக்கூடிய செயல் நடக்குது. அப்ப வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல buy. ஓகே, buy அப்படி எழுதணும். அதுக்கு அடுத்து மொபைல், என்ன வாங்கியது, மொபைல். அப்போ a mobile, ஒரே ஒரு மொபைல தான் மென்ஷன் பண்றோம். சோ a mobile. அடுத்து என்ன, நாளை அப்படின்னா tomorrow. அப்ப என்ன, I will buy a mobile tomorrow. ஓகே, நான் நாளை மொபைல் வாங்குவேன். உங்களுக்கு இப்போ சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சதுல. ஓகே, இனி நெக்ஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஃபோர்த் டென்ஸ் என்னன்னா present continuous tense. நாம இதுவரை என்னெல்லாம் பார்த்தோம், சிம்பிள் present tense, சிம்பிள் past tense, சிம்பிள் future tense. அடுத்து நம்ம இப்போ பார்க்கக்கூடியது present continuous tense. ஓகே, present continuous. ஓகே, continuous அப்படினாலே என்னது, ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் தானே. ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும். அந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்கணும், ஐ இருந்துச்சுன்னா அடுத்து என்ன இருக்கணும்னா a
இந்த சிம்பிள் present continuous tense அதுல வந்து be verb வரும். இந்த present continuous tense, past continuous tense, future continuous tense அதுல நம்ம be verb யூஸ் பண்ணுவோம். இந்த be verb வந்து presentக்கு என்ன வரணும்னா am, is, are இந்த மூணுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் presentக்கு. ஓகே, இந்த am எங்க வரும்னா subject I வரும்போது தான் am வரும். ஓகே, subject I வரும்போது am வரும். அதுக்கு அடுத்துதான் என்னது main verb. அந்த main verb எப்படி இருக்கணும்? verb V1 form, அதாவது present formல தான் இருக்கணும். அடுத்து அந்த verb கூட என்ன வரும்னா ing வரும். ஒரு continuous form அப்படினாலே அந்த verb கூட main verb கூட ing வரும். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, subject he, she, it, name வரும்போது is வரும். ஓகே, subject he, she, it, name. அதே போல singular noun, இப்போ வந்து my bed, my table இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து ஒரு பிளேஸ் மென்ஷன் பண்றோம், இப்படி ஒண்ணே ஒண்ணு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம is யூஸ் பண்ணுவோம். ஓகே, is. அடுத்து verb, அந்த verb வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? present ஃபார்ம்ல இருக்கணும். அடுத்து ing வரணும் verb கூட. அடுத்து என்ன? subject you, we, they. அடுத்து plural form, pluralனா ஒன்றுக்கு மேற்பட்டதை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அது வரும்போது are வரும். அடுத்து என்ன வரணும்? are. அதுக்கு அடுத்துதான் என்னது? main verb வரணும். அந்த main verb கூட ing வரும். ஓகே, present continuous tenseனா first subject. subject என்ன? I வரும்போது am வரும். be verb am வரும். அதுக்கு அடுத்துதான் main verb வரும். he, she, it, name singular noun வரும்போது is வரும். isக்கு அடுத்து verb. அடுத்து you, we, they plural noun வரும். அடுத்து are. அடுத்து என்ன? verb. அடுத்து verb கூட ing. ஓகே, என்ன புரியுதுல? இப்போ present continuous tense அப்படினா என்ன? present continuous tense அப்படினா இப்போ ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படினா இது present continuous tense. ஓகே, ஒரு விஷயம் இப்போ நான் படிக்கிறேன் அப்படினா என்னது? இப்போ இந்த நிமிஷம் நடக்கக்கூடியதை சொல்றது. நான் படிக்கிறேன், அந்த படிக்கிறேன் அப்படினா என்னது? சிம்பிள் present tense. இது நான் படிச்சிட்டு இருக்கேன், நான் படித்துக் கொண்டு இருக்கிறேன். இது என்னது? இந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. படிச்சிட்டு இருக்கேன், படித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது present continuous tense. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. present continuous tenseனா ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. presentல நிகழ்காலத்தில் ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்? இங்கிலீஷ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அப்ப அந்த டீச் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இந்த விஷயம் என்னது? கொஞ்ச நேரமா கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இத சொல்றது என்னது? present continuous tense. ஓகே, அப்ப present continuous tenseனா ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம கேட்பால, நீ எங்க போற? நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சென்னைக்கு போய்கொண்டு இருக்கிறேன், சென்னைக்கு போயிட்டு இருக்க. அப்ப அது என்னது? present continuous tense. அது இது நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னா அது simple present tense. போகிறேன் அப்படின்னா simple present tense. போய்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா present continuous tense. ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் ஆடைகளை இஸ்திரி செய்து கொண்டிருக்கிறாள். நம்ம சொல்லுவோம்ல, துணிகளை வந்து என்னது? அயன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோமா? அதுதான் வந்து அவளோட Dress அயன் பண்ணிட்டு இருக்கா, அத சொல்றதா இது. அவள் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். அவள் தானே சப்ஜெக்ட், அது she. ஓகே, அவள்னா she. அடுத்து என்ன வரணும்? she வந்தாச்சுன்னா அடுத்து என்ன வரணும்? is வரணும். be verb என்ன வரணும்? is வரணும். is, she is. அடுத்து என்ன வரணும்? main verb. ஓகே, verb. அந்த verb எது? அவள் ஆடைகளை இஸ்திரி செய்து கொண்டிருக்கிறாள். அந்த ஒரு வேலை செய்யலா? இஸ்திரி. ஓகே, அயன் பண்ணிட்டு இருக்கா. அயன் பண்றதா என்னது? இஸ்திரி. ஓகே, அயன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கூட என்ன வரணும்? ing வரணும். அப்போ அயனிங். ஓகே, அயனிங். அடுத்து என்ன? ஆடைகளை அப்படின்னா her clothes. இப்போ தன்னுடைய Dress வந்து அவ அயன் பண்ணிட்டு இருக்கா, தன்னுடைய வேலையை நம்ம வந்து செய்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம her யூஸ் பண்ணுவோம். ஓகே, she வந்திருக்கனால இல்ல her. ஓகே, இது he
பண்ணுவோம். ஓகே, his clothes. அதே இது அவர்கள் ஆடைகளை இஸ்திரி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். அவர்கள்னா they வந்துச்சுன்னா என்ன வரும்? they வந்துச்சுன்னா are வரும். they are ironing. இது அப்படியே தான் வரணும். ஆனா இங்க her வருமா? her வராது, there வரும். their their clothes. ஓகே, அப்போ they வரும்போது இங்க there வரும், she வந்தா இங்க her வரும். இது வந்து எப்போ தன்னுடைய வேலையை செய்யும் போது, இப்போ நான் பல் தேய்ச்சிட்டு இருக்கேன்னா தன்னுடைய பல்ல தானே நான் தேய்ச்சிட்டு இருக்கேன். அப்ப தன்னுடைய வேலைகளை செய்யும் போது இல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ அவள் ஆடைகளை இஸ்திரி செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா she is ironing her clothes. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நான் பல் துலக்கி கொண்டிருக்கிறேன். நம்ம சொல்லுவோம்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, பிரஷ் பண்ணுகிறேன் அப்படின்னா அது என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்றது. இது பிரஷ் பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இப்படி சொல்றது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அது நான் பல் துலக்கி கொண்டிருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். இல்ல சப்ஜெக்ட் என்ன? நான்னா ஐ வந்தாலே அடுத்து என்னது வரணும்? பி verb am தான் வரும். ஐ வந்தாலே am தான் வரும். அதுக்கு அடுத்து மெயின் verb இருக்கணும். அந்த மெயின் verb கூட என்னது வரணும்? ing வரணும். இல்ல மெயின் verb எது? நான் பல் துலக்கி கொண்டிருக்கிறேன். அந்த துலக்கிற செயல் தானே நடக்குது. துலக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல பிரஷ் பண்றது. ஓகே, அப்போ பிரஷிங். அடுத்து என்னது? பல்னா என்னது? மை டீத். இப்போ தன்னுடைய பல்ல தானே நான் துலக்கிறேன். அப்போ தன்னுடையதை நம்ம சொல்லும் போது அல்ல மை வரணும். மை டீத். ஐ வந்திருக்கனால இங்க மை வருது. இது அவள் அவளுடைய பற்களை துலக்குகிறாள் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அவ பல் துலக்கிட்டு இருக்கா, அவ பிரஷ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா நம்ம சொல்லுவோம் தானே. அவ பிரஷ் பண்ணிட்டு இருக்கா, ஆனா என்ன? அவ அவளுடைய பற்களை தான் என்னது? துலக்கிட்டு இருக்கா. ஓகே, அப்ப இத நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? she. அவள் அப்படின்னா she வந்துச்சுன்னா இங்க என்ன வரணும்? is வரணும். she is. அடுத்து என்ன வரணும்? brushing. இதேதான் வரும். brushing. அடுத்து என்னது வரணும்? my teeth. இல்ல, she வந்துச்சுன்னா her வரும். her teeth. ஓகே, her வரும். she வந்துச்சுன்னா her தான் வரும். அடுத்து பாருங்க, உனது அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நம்ம கேட்போம்ல, உங்க அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்போமா? அது இப்போ இந்த நிமிஷம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்களோ அதை சொல்றது. ஓகே, அப்போ உனது அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதை எப்படி கேட்கலாம்? என்ன WH கொஸ்டின் வந்திருக்கா? அப்ப என்ன அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். வாட். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன எழுதணும்? பி verb வரணும். அந்த பி verb என்ன வரும் பாருங்க. உனது அப்பா. இந்த சப்ஜெக்டா என்ன வந்திருக்கு? நவுன். ஓகே, இந்த நவுன் தான் நம்ம சப்ஜெக்டா சொல்லுவோம். அப்ப உனது அப்பா ஒரு ஆள் தானே மென்ஷன் பண்றோம். அப்ப ஒருத்தங்கள நம்ம மென்ஷன் பண்ணி பேசும்போது என்ன வரணும்? பி verb இஸ் தான் வரும். அப்போ வாட் இஸ். அடுத்து என்னது வரணும்? நவுன். உனது அப்பா, யுவர் ஃபாதர். ஓகே, நவுன். இததான் நம்ம சப்ஜெக்டா நம்ம சொல்லுவோம். ஓகே, யுவர் ஃபாதர். அடுத்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறது. அப்ப என்ன செய்து கொண்டிருக்கிறார், செஞ்சிட்டு இருக்காருன்னு கேக்குறதுக்கு டூயிங். ஓகே, இதுதான் மெயின் verb do கூட என்னது? ing சேர்க்கிறோம். வாட் இஸ் யுவர் ஃபாதர் டூயிங்? உனது அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்காரு, என்ன செய்து கொண்டிருக்கிறார், எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, இது உன் அப்பா என்ன செய்கிறார் பாருங்க. What does your father do? What does your father do? இங்க is வந்த இடத்துல இங்க does வருது. இங்க doing வந்த இடத்துல இங்க do மட்டும் தான் போடுறோம். ஓகே, அப்போ இப்படி கேட்டா டிஃபரன்ஸ் என்ன? இது என்ன இதுல கேக்குறோம்? இது என்னது? present continuous tenseல இருக்கு. ஓகே, இது present continuous tenseல இருக்கு. இது என்ன டென்ஸ்னா simple presentல நம்ம क्वेश्चन கேக்குறோம். simple present. அந்த does வந்தாலே do does யூஸ் பண்ணி क्वेश्चन கேக்குறோம் அப்படினா
அது என்ன டென்ஸ்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அப்போ உன்னுடைய அப்பா என்ன செய்கிறார்? What does your father do? அப்படின்னு கேட்டா அவரோட தொழிலை மென்ஷன் பண்ணி பேசுறது. அவரு என்ன தொழில் பண்றாரு அப்படின்னு தொழிலை கேட்கிறது. இது what is your father doing அப்படின்னு கேட்டா அவரு இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இப்ப தூங்கிட்டு இருக்காரா, இல்ல படிச்சிட்டு இருக்காரா, இல்ல எனக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காரா, இல்ல டிவி பார்த்துட்டு இருக்காரா, நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரா, இப்படி என்ன படிக்கிறாரோ என்ன பண்றாரோ அத சொல்றதா what is your father doing. இது what does your father do அப்படின்னா அவரோட தொழிலை மென்ஷன் பண்ணி பேசுறது. ஓகே ஓகே, இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு புரிஞ்சதுல. இனி நெக்ஸ்ட் டென்ஸ் பத்தி பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நம்ம இதுல என்னென்ன பார்த்தோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கப்புறம் இப்ப பார்க்க போறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல I, he, she, it, name வரும்போது அடுத்து என்ன வரணும்னா was வரணும். இந்த be verb past continuous tenseல was were வரும். ஓகே, பிரசன்ட்ல என்ன வரும்? am, is, are. ஆனா past continuousக்கு என்ன வரும்? was were வரும். was எப்ப வரும்னா subject I, he, she, it, name. அடுத்து சிங்குலர் நவுன் வரும்போது was வரும். அதே இது சப்ஜெக்ட் you, we, they. அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது verb. ஓகே, அடுத்து என்ன? verb. இது verb கூட என்னது? ing வரும். அந்த verb V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, V1 அப்படினா பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். நம்ம இது பாஸ்டா இருந்தாலும் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி வரும்னா இந்த verb கூட ing வரும். ஆனா அந்த verb பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இங்க was வரும், இங்க were வரும். இல்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா இப்போ நிகழ்காலத்துல ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா ஒரு விஷயம் கடந்த காலத்துல கண்டினியூஸா நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, கண்டினியூஸா நடந்துட்டே இருந்தது அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் விளையாடி கொண்டிருந்தேன் அப்படின்னா என்னது? சாரி, நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா அது பிரசன்ட்ல நடக்கிறது. பிரசன்ட்ல கண்டினியூஸா நான் பண்ணிட்டே இருக்கேன். நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன், நான் விளையாடிட்டு இருக்கிறேன். இது என்னது? பிரசன்ட்ல நடக்கிற விஷயம். இது நான் விளையாடி கொண்டு இருந்தேன் அப்படின்னா நான் விளையாடிட்டு இருந்தேன், நான் விளையாடி கொண்டு இருந்தேன் அப்படின்னா என்னது? அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது நான் விளையாடினேன் அப்படின்னா விளையாடினேன் அந்த என்னது? வெர்போடே முடிஞ்சு நான் விளையாடினேன் அப்படின்னா என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நான் விளையாடி கொண்டு இருந்தேன் அப்படின்னா விளையாடி கொண்டு இருந்தேன், விளையாடிட்டு இருந்தேன் இப்படின்னு சொன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னது? கடந்த காலத்துல ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது எப்படி சொல்லுவோம்னா, அவள் நேற்று 10 மணி வரை படிச்சுட்டு இருந்தா. அந்த படிச்சுட்டு, படித்து கொண்டு இருந்தாள், படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நேற்று நல்லா தூங்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லுவோமா? நீ வரும்போது நேற்றைக்கு நல்லா தூங்கிட்டு இருந்த, நான் நேற்று ஃபுல்லா கார் ஓட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? அந்த கார் ஓட்டிட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன், இது எல்லாமே என்னது? பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்தது. இது நான் நேற்று தூங்கினேன், படித்தேன் இப்படி சொன்னா அது பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட். தூங்கிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்த, விளையாடிட்டு இருந்த அப்படின்னா அது என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. அவள் நேற்று 10 மணி வரை படிச்சுட்டு இருந்தா. நம்ம சொல்லுவோம்ல, அவள் நேற்று 10 மணி வரை படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு. அது எப்படி சொல்லலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். இல்ல சப்ஜெக்ட் எது? she, அவள் அப்படின்னா she. அடுத்து என்ன வரணும்? she வந்தாச்சுன்னா அதுக்கு அடுத்து be verb என்ன வரணும்? she வந்தாச்சுன்னா was தான் வரும். அப்போ she was. அதுக்கு அடுத்து என்னது? main verb. main verb எது? அவள் நேற்று 10 மணி வரை படிச்சுட்டு இருந்தாள்.
அப்போ அந்த படிக்கிற செயல் தான் நடந்திருக்கு. படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்டடி. அது கூட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸ்டடியிங். அடுத்து எப்போ? நேற்று 10 மணி வரை. அந்த 10 மணி வரை இருக்குல்ல, அதுக்குதான் till 10 o'clock. ஓகே, 10 மணி வரை அப்படின்னா till 10 o'clock. என்னைக்கு? நேற்று அப்படின்னா yesterday. ஓகே, she was studying till 10 o'clock yesterday. அவள் நேற்று 10 மணி வரை படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து செகண்ட் பாருங்க. அவள் வீட்டுக்கு வரும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, அவள் வீட்டுக்கு வரும்போது நான் தூங்கிட்டு இருந்தேன், அவள் வீட்டுக்கு வரும்போது நான் படிச்சுட்டு இருந்தேன். அடுத்து அவள் வீட்டுக்கு வரும்போது நான் வெளியில போயிருந்தேன். இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் தானே. அப்போ இதுல வந்து பாருங்க, அவள் வீட்டுக்கு வரும்போது ஒரு நிகழ்வு, இன்னொன்னு என்ன? நான் தூங்கிட்டு இருந்தேன். இப்படி பாஸ்ட்ல 2 நிகழ்வு நடந்திருக்கு. இந்த 2 நிகழ்வுல எது ஃபர்ஸ்ட் நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இல்ல 2 நிகழ்வு நடக்கு, நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் பேசுறோம், அதுல வந்து 2 நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அந்த 2 நிகழ்வுல எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சுன்னு பார்க்கணும். அதுதான் என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எது ஃபர்ஸ்ட் நடந்ததோ அதுதான் என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு அடுத்து நடக்கிறது என்னது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இப்ப பாருங்க, அவள் வீட்டுக்கு வரும்போது, ஓகே, அவ வீட்டுக்கு வரும்போ நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்ப தூங்குற செயல் தானே ஃபர்ஸ்டே நடந்திருக்கும். அதுக்கு அடுத்துதான் என்னது? அவ வீட்டுக்கு வந்திருக்கா. அப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன், இதுதான் என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, நான் தூங்கிட்டு இருந்தேன், இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு அடுத்து என்னது? அவள் வீட்டுக்கு வரும்போது. ஓகே, அப்ப அவ வீட்டுக்கு வரும்போது என்னது? சிம்பிள் பாஸ்ட். அது என்னது? செகண்டா நடந்த நிகழ்வு. இப்படி செகண்டா நடந்த நிகழ்வை சிம்பிள் பாஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நடந்த நிகழ்வை பிரசன்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எடுக்கணும். ஓகே, அப்போ இந்த 2 இதுல நிகழ்வுல எதை ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, இத ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, இத ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. நான் ரெண்டுமே எழுதி இருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இத ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கேன். நான் தூங்கிட்டு இருந்தேன், நான் தூங்கிட்டு இருந்தேன், நான் தூங்கி கொண்டு இருந்தேன், எல்லாமே ஒண்ணுதான். அது எப்படி எழுதலாம்? நான் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? நான் சப்ஜெக்ட் ஐ வந்தாச்சு. அடுத்து என்ன வரணும்? பி verb. was வேர் வருமா? ஐ வந்தாலே was தான் வரும். அடுத்து என்னது? மெயின் verb வரணும். இல்ல மெயின் verb எது? தூங்குற செயல் நடந்திருக்கு, அப்ப தூங்குறது. தூங்குறது ஸ்லீப். ஸ்லீப்புக்கு கூட என்ன வரணும்? ஐஎன்ஜி வரணும். அப்ப ஐ was sleeping. ஓகே, நான் தூங்கிட்டு இருந்தேன். அது முடிஞ்சா அடுத்த நிகழ்வு பாருங்க. அவள் வீட்டுக்கு வரும்போது, அது என்னது? சிம்பிள் பாஸ்ட். அவள் வீட்டுக்கு வரும்போ. அப்போ அத ரெண்டாவது எழுதிருக்க பாருங்க. அந்த வரும்போது அப்படி இருக்குல்ல, அந்த போது பொழுது அத வந்து வென்னு எடுப்போம். ஓகே, போது பொழுது அப்படின்னா வென். வென். அடுத்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ்ல தமிழ்ல பேசும்போது அவள் வீட்டுக்கு வரும்போது லாஸ்ட் வர அந்த போது, ஆனா இங்கிலீஷ்ல வந்து அததான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அப்ப வென் எந்த சென்டென்ஸ் கூட வருதோ அந்த சென்டென்ஸ் கூட தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, அவள் வீட்டுக்கு வரும்போது அந்த பாஸ்ட் டென்ஸ் கூட தான் வருது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கூட தான் அந்த போதுன்னு வருது. அப்ப அந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். நீங்க இந்த போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வருது, அதே இது இதுக்கு கூட சேர்த்து எழுத கூடாது. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கூட சேர்த்து எழுத கூடாது, சிம்பிள் பாஸ்ட் கூட தான் எழுதணும். அத ஃபர்ஸ்ட் எழுதணும் when. அடுத்து என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். இல்ல சப்ஜெக்ட் எது? அவள். அவள்னா she. அடுத்து என்ன எழுதணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும்? மெயின் verb. மெயின் verb என்ன? அவள் வீட்டுக்கு வரும்போது வருகிற செயல் நடக்குது. அப்ப வருகிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். அதோட பாஸ்ட் came. அப்போ came. அதுக்கு அடுத்து என்ன? வீட்டுக்கு. வீட்டுக்குன்னா home. இதுல வந்து அந்த இக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதும்போது டு போடக்கூடாது. ஹோமுக்கு முன்னாடி டு வரக்கூடாது. ஓகே, ஹோமுக்கு முன்னாடி டு வரக்கூடாது. அப்போ I was sleeping when she came home. ஓகே, இல்லனா அது எப்படி எழுதலாம் மாத்தி? இப்ப பாருங்க, அவள் வீட்டுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் இத எழுதிருக்கு. அதுல போது அப்படின்னு இருக்குல்ல, அத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். when. அடுத்து she came home. அடுத்து என்ன
இங்க ரெண்டாவது எழுதியிருக்க, இங்க ரெண்டாவது எழுதுனத இங்க ஃபர்ஸ்ட் எழுதிருக்கு. ஓகே, மாத்தி எழுதிருக்கேன். அடுத்து பாருங்க, நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது கரண்ட் போனது. இல்ல, நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது, டிவி பார்த்துட்டு இருக்கும் போது கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்றேன். அப்ப இதை எப்படி எழுதலாம்? நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது, ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு நிகழ்வு, கடந்த காலத்துல ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த ரெண்டுமே என்னது? கடந்த காலத்துல நடந்தது. அந்த ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு. அதுல நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது ஒரு நிகழ்வு, அடுத்து கரண்ட் போனது இன்னொரு நிகழ்வு. அப்படி ரெண்டு இடம் நடந்திருக்கு. இப்படி ரெண்டு இடம் நடந்திருக்கு அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் நடந்தது எது? நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது. அப்போ டிவி பார்த்துட்டு இருந்ததுதான் என்னது? ஃபர்ஸ்ட் நடந்தது. அதுக்கப்புறம் தான் என்னது? கரண்ட் போயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டு நிகழ்வு நம்மளாவே கெஸ் பண்ணலாம். எப்படி? டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் போச்சு. கரண்ட் போன போது நம்ம டிவி பார்க்க மாட்டோம் தானே? டிவி பார்த்து கொண்டிருந்த போது கரண்ட் அதுக்கு அடுத்தா போனது. அப்போ இல்ல ஃபர்ஸ்ட் நடந்த செயல் எது? நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது. அதுதான் என்னது? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுக்கு அடுத்து இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அப்போ இதுல பாருங்க, நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் போதுன்னு வந்திருக்கு. இதுல போது அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வென்னு யூஸ் பண்ணலாம், ஒயிலும் யூஸ் பண்ணலாம். இங்க வென் அல்லமா வென் இல்லைன்னா ஒயில், இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இந்த எப்போனா நான் டிவி பார்த்து கொண்டிருந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குல்ல, அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த போது அப்படின்னு வந்துச்சுன்னா, அந்த போது பொழுது இப்படி வந்துச்சுன்னா வென் யூஸ் பண்ணலாம், ஒயில யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க பாருங்க, சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருக்கு. அவள் வீட்டுக்கு வரும்போது இந்த சிம்பிள் பாஸ்ட்ல தான் போது அப்படின்னு வந்திருக்கு. அப்ப சிம்பிள் பாஸ்ட்ல போது அப்படின்னு வந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம ஒயில் யூஸ் பண்ணக்கூடாது, வென் தான் யூஸ் பண்ணணும். வென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல போது அல்லது பொழுது அப்படின்னு வந்துச்சுன்னா வென் யூஸ் பண்ணலாம், ஒயில யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ரெண்டுல எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த வென் இருக்க இடத்துல ஒயிலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப இத நான் டிவி பார்த்து கொண்டிருந்த போது இத எப்படி எழுதலாம்? அந்த போது அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். ஒரு சென்டென்ஸ்ல ஸ்டார்டிங் அததான் எழுதணும். வென் இல்லனா ஒயில் எழுதலாம். ஒயில் அடுத்து என்னது? சப்ஜெக்ட் எழுதணும். அடுத்து சாதாரணமா நம்ம எழுதியது போலதான் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து பி வெர்ப் வாஸ், அடுத்து என்ன? மெயின் வெர்ப் டிவி பார்க்கிற செயல் நடந்துட்டு இருக்கு. அப்ப பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? வாட்சிங். வாட்ச் கூட ஐஎன்ஜி, வாட்சிங் டிவி. ஓகே, அடுத்து என்ன நிகழ்வு? கரண்ட் போனது. அந்த கரண்ட் போனது அதுக்கு the power went out அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கரண்ட் போனதுக்கு the power went out. ஓகே, அப்போ இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து இப்படி ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல கடந்த காலத்துல ரெண்டு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் நடந்ததை தான் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு எடுக்கணும். செகண்ட் நடந்தத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு எடுக்கணும். அதுல அந்த போது பொழுது அவள் வீட்டுக்கு வரும்போது இல்ல அவள் வீட்டுக்கு வரும் பொழுது அப்படி வந்துச்சுன்னா அதை என்ன யூஸ் பண்ணணும்னா சிம்பிள் பாஸ்ட்ல வந்தா வென் தான் யூஸ் பண்ணணும். வென் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதே இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த போது பொழுது வந்துச்சு அப்படின்னா அங்க வென் யூஸ் பண்ணலாம், ஒயில யூஸ் பண்ணலாம். ஓகே, அது இன்னொன்னு என்னன்னா எந்த நிகழ்வு கூட அந்த போது பொழுது வருதோ அந்த நிகழ்வோட ஃபர்ஸ்ட்ல நம்ம எழுதிடணும். ஓகே, ஃபாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு புரிஞ்சதுல? இனி வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பத்தி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். ஓகே, எல்லா சப்ஜெக்டும் வரும். அடுத்து என்னன்னா will be. ஃபியூச்சர் அப்படினாலே அதுல என்ன இருக்கணும்? will இருக்கும் தானே? அப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு will மட்டும் தான் இருந்து இங்க என்ன ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு will be. ஓகே, அடுத்து என்ன verb. அந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? present ஃபார்ம்ல இருக்கும். அதாவது V1 ஃபார்ம் கூட என்ன வரணும்? ing வரணும். ஓகே, அடுத்து இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன? இப்போ நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா படிச்சிட்டு இருக்கேன், படித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன? நிகழ்காலத்துல இந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதே இது
பாஸ்ட்ல சொல்லணும்னா நான் படித்துக் கொண்டு இருந்தேன், நீ வந்தபோது நான் படிச்சுட்டு இருந்தேன், நான் படித்துக் கொண்டு இருந்தேன், எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, அப்ப படிச்சுட்டு இருந்த அது வந்து பாஸ்ட். ஃபியூச்சர் அப்படின்னா நான் படித்துக் கொண்டு இருப்பேன், நான் படிச்சுட்டு இருப்பேன். ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும் அப்படின்னா அதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபியூச்சர்னா என்ன? ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் என்னது? ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நான் படிச்சுட்டு இருப்பேன், நான் தூங்கிட்டு இருப்பேன், அப்ப நான் விளையாடிட்டு இருப்பேன், அப்ப நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன், அப்ப நான் தூங்கிட்டு இருப்பேன் அப்படி சொல்லுவோம்ல. நாளைக்கு நான் வந்துட்டு இருப்பேன், நாளைக்கு நான் போயிட்டு இருப்பேன் அப்படி எல்லாம் சொல்லுவோம்ல. அந்த போயிட்டு இருப்பேன், வந்துட்டு இருப்பேன், அந்த போயிட்டு வந்துட்டு அது வந்து போய்கொண்டு இருப்பேன், வந்து கொண்டு இருப்பேன், விளையாடி கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்ப ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. என் அக்கா எனக்காக காத்து கொண்டிருப்பாள். ஓகே, காத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா இப்போ பிரசன்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. காத்துட்டு இருக்கா, காத்து கொண்டு இருக்கிறாள், எல்லாமே ஒண்ணுதான், அது பிரசன்ட்ல. இது காத்து கொண்டு இருந்தாள் அப்படின்னா அது பாஸ்ட். காத்து கொண்டிருந்தாள், காத்துட்டு இருந்தா. என் அக்கா எனக்காக காத்துட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா, காத்து கொண்டிருந்தா அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது காத்து கொண்டு இருப்பாள், காத்து கொண்டிருப்பாள், காத்துட்டு இருப்பா, எனக்காக காத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றது அது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, என் அக்கா எனக்காக காத்து கொண்டிருப்பாள், அத காத்துட்டு இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேச்சுவாக்குல காத்துட்டு இருப்பா, அவ எனக்காக காத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏன் அக்கா ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். இல்ல ஏன் அக்கா அதுதான் என்னது? சப்ஜெக்ட். மை சிஸ்டர். ஓகே, இது நவுன். ஓகே, நவுன் தான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். மை சிஸ்டர். அடுத்து என்ன வரணும்? வில் பி. வில் பி. அடுத்து என்ன? வெர்ப் வரணும். அந்த வெர்ப் எது? ஏன் அக்கா எனக்காக காத்துட்டு இருப்பா. அந்த காத்துட்டு இருக்கிறதா என்னது? மெயின் வெர்ப். காத்துட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வெயிட். கூட என்ன வரணும்? ஐஎன்ஜி வரணும். வெயிட்டிங். யாருக்காக? எனக்காக. அந்த எனக்காக அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் ஃபார். ஓகே, ஃபார் மீ. எனக்காக அப்படின்னா ஃபார் மீ. ஓகே, மை சிஸ்டர் வில் பி வெயிட்டிங் ஃபார் மீ. அடுத்து பாருங்க, நான் நாளை இரவு 8 மணிக்கு கிரிக்கெட் பார்த்து கொண்டிருப்பேன். நான் நாளைக்கு இரவு 8 மணிக்கு என்னது? கிரிக்கெட் பார்த்து கொண்டிருப்பேன். பார்த்துட்டு இருக்க அப்படின்னா அது பிரசன்ட். பார்த்து கொண்டு இருந்தேன் அப்படின்னா அது பாஸ்ட். பார்த்து கொண்டு இருப்பேன், இனிதான் அது செயல் நடக்குது. பார்த்து கொண்டிருப்பேன் அது பிரசன்ட்ல, ஃபியூச்சர்ல கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். ஓகே, பார்த்து கொண்டிருப்பேன், இதுதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். நான் நாளை இரவு 8 மணிக்கு கிரிக்கெட் பார்த்து கொண்டிருப்பேன். இது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட் எழுதணும், ஐ. அடுத்து என்ன வரணும்? வில் பி. அடுத்து என்ன வரணும்? வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? நான் நாளை இரவு 8 மணிக்கு கிரிக்கெட் பார்த்து கொண்டிருப்பேன். அப்போ பார்த்துட்டு இருக்க செயல் நடக்கும். ஓகே, அப்ப பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? வாட்ச். கூட என்ன வரணும்? ஐஎன்ஜி வரணும். ஐ வில் பி வாட்சிங். அடுத்து என்ன? எதை பார்த்துட்டு இருக்கிறது? கிரிக்கெட். அப்போ கிரிக்கெட். அடுத்து இரவு 8 மணிக்கு. அந்த 8 மணிக்கு அப்படின்னு கரெக்டா ஒரு ஸ்பெசிபிக் டைம் சொல்றோம். அந்த ஸ்பெசிபிக் டைம் நம்ம கரெக்டா சொல்லும் போது அதெல்லாம் அட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அட் 8 PM. அடுத்து நாளை அப்படின்னா டுமாரோ. ஓகே, I will be watching cricket at 8 PM tomorrow. ஓகே, இப்போ future continuous tenseனா என்னன்னு புரிஞ்சதுல? ஓகே, நெக்ஸ்ட் டென்ஸ் என்ன? present perfect tense. இல்ல present perfect tenseல ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் பாருங்க, சப்ஜெக்ட் இந்த I you we they இந்த சப்ஜெக்ட் வரும்போது அடுத்து என்ன வரணும்? have. இந்த have has வந்து எப்போ வரும்னா present perfect tenseல. ஓகே, present perfect tenseல have has வரும். அந்த have எப்போ வரும்? சப்ஜெக்ட் I you we they வரும்போது have யூஸ் பண்ணுவோம். அதே போல சப்ஜெக்ட் he she it name வரும்போது has யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுல
verb பாருங்க verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா V3 ஃபார்ம்ல இருக்கும். V3 அப்படினா past participle ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, இந்த present perfect tenseல நம்ம have has யூஸ் பண்ணுவோம். அதே போல verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம இப்போ V1 V2 V3 V3 அப்படினா past participle, V1 னா present form, ஓகே, V2 னா past form னு சொல்லுவோம், V3 past participle. இல்ல வாரதுக்கு இங்கிலீஷ்ல come னு சொல்லுவோம். come ஓட past என்னது came, came ஓட past participle, ஓகே, come. அடுத்து eat, சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது eat, eatங்கிறது present form V1. அதே போல அதோட past form என்னது ate, அது வந்து V2. ஓகே, past participle என்ன eaten, அது வந்து V3 னு சொல்றோம். ஓகே, past participle eaten. அதே போல go, go வந்து V1 present form, went வந்து past form என்னது V2. அதே போல gone வந்து V3 past participle. ஓகே, இப்படி நிறைய verbs வந்து இருக்கு. இத வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அப்பதான் இந்த present perfect tenseக்கு யூஸ் ஆகும். ஓகே, இல்ல இந்த have has வந்து நம்ம present perfect tenseல யூஸ் பண்ணுவோம். இத தவிர்த்து நம்ம வந்து ஒரு பொருள் நான் வச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அவகிட்ட கார் இருக்கு, என்கிட்ட பைக் இருக்கு, இப்படி நம்ம சொல்லுவோம்ல, என்கிட்ட மொபைல் இருக்கு, நியூ மாடல் மொபைல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இப்படி என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இந்த have has யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து என்ன, இந்த present perfect tenseல நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த present perfect tense அப்படினா என்னன்னா, ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும், அத நம்ம presentல கனெக்ட் பண்ணி பேசுறது தான் என்னது present perfect tense. அந்த விஷயம் வந்து இப்ப முடிஞ்சிருக்கலாம், இல்ல முன்னாடி முடிஞ்சிருக்கலாம், எப்ப வேணாலும் முடிஞ்சிருக்கலாம். ஓகே, அந்த டைம் வந்து நமக்கு தேவை கிடையாது, எப்ப வேணாலும் முடிஞ்சிருக்கலாம். ஆனா அந்த விஷயத்த நம்ம presentல கனெக்ட் பண்ணி பேசுறோம்ல, அதுதான் என்னது present perfect tense. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கிறேன். நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போறோம்னு வைங்க, ஒரு 2-3 பேர் சேர்ந்து போறீங்க, ஃபேமிலியா போலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸா போலாம், எப்படி ஆனாலும் போலாம். அப்படி போகும்போது புதிய டிஷ் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, நான் இத ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கேன் அப்படி. ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, அத நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுவோம்ல, சாப்பிட்டு இருக்கிற அந்த பிரசன்ட்ல ஆல்ரெடி சாப்பிட்டத நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறதா என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது நான் சாப்பிட்டு இருக்கிறேன், இது நான் சாப்பிட்டு உள்ளேன் அப்படின்னு சொல்லல, நான் சாப்பிட்டு விட்டேன், நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகே, நான் சாப்பிட்டேன் அந்த வெர்போட முடியுதுல, அதுதான் என்னது பாஸ்ட் டென்ஸ். அதை தவிர்த்து நான் சாப்பிட்டு விட்டேன், சாப்பிட்டு உள்ளேன், சாப்பிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் நம்ம பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்க, நான் அங்க முன்னாடி சென்றிருக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு புதிய பிளேஸுக்கு வந்திருப்பீங்க, அப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் இங்க ஆல்ரெடி வந்திருக்கேன், நான் முன்னாடி இங்க சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா. அந்த சென்று ஆல்ரெடி சென்று போயாச்சு, அதை இருக்கிறேன் நம்ம இப்போ பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறது. சென்று இருக்கிறேன், சென்று உள்ளேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, சென்று விட்டேன் அப்படின்னு, அதெல்லாமே பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து அவன் பள்ளிக்கு போயிருக்கான், அவன் இங்க அவன் பள்ளிக்கு போயிருக்கான். அந்த பாருங்க, போனான், பள்ளிக்கு போனான் அப்படின்னா அது பாஸ்ட். அது இது போய் இருக்கிறான். ஓகே, பாஸ்ட்ல நடந்தத பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம், போய் இருக்கிறான். ஓகே, போய் விட்டான், போய் உள்ளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது எல்லாமே என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம பேசலாம். ஓகே, அவன் பள்ளிக்கு போயிருக்கிறான். இது நான் வந்து புதிய வீட்டை வந்து வாங்கினேன் அப்படின்னு சொன்னா என்னது, புதிய வீட்டை வாங்கினேன் அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட், வாங்கினேன். இது நான் 6 மாசத்துக்கு முன்னாடி புதிய வீட்டை வாங்கினேன் அப்படின்னு சொன்னா என்ன, 6 மாதத்துக்கு முன் டைம் நம்ம காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்ப நம்ம காலத்தையும் மென்ஷன் பண்ணி பேசுறோம், இங்க என்ன வாங்கினேன் அப்படின்னு வெர்போட முடியுது, அப்ப என்ன இது பாஸ்ட் டென்ஸ் தான். இது நான் வாங்கி உள்ளேன், விற்று விட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், வாங்கி உள்ளேன், வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது இது விற்று உள்ளேன், விற்று விட்டேன்
அப்படின்னு சொல்லுமா, நான் ஒரு வீட்டை வந்து விட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுமா, அந்த விட்டு விட்டேன் அப்படின்னாலும் அது என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது இது விட்டேன் அப்படின்னா அது பாஸ்ட். ஓகே, அந்த விட்டேன் விட்டு விட்டேன், வாங்கினேன் வாங்கி உள்ளேன் வாங்கி இருக்கிறேன், இது எல்லாமே என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப அந்த விட்டேன் வாங்கினேன் இது எல்லாமே என்னது பாஸ்ட். ஓகே, புரிஞ்சுதா? அப்போ பாஸ்டுக்கும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கும் பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் என்னன்னா ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும், அது நம்ம பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறது. ஓகே ஓகே, இப்போ இத பாருங்க, இது வந்து நம்ம இதுவரை படிச்ச டென்சஸ் நான் கரெக்டா வரிசையா எழுதிருக்க பாருங்க. நான் சாப்பிடுகிறேன், இப்ப நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லுமா, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு. அந்த சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றது இப்போ இந்த நிமிஷம் நடக்கக்கூடிய செயல் தானே, இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஓகே, நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு. இது நான் சாப்பிட்டேன் அப்படின்னா என்ன வெர்போட முடியுது, நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட். அல்ல நம்ம டைமையும் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். நான் வந்து இன்னைக்கு காலையில சாப்பிட்டேன், நான் நைட்டு தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, நான் சாப்பிடுவேன் அப்படின்னா இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது தானே, சாப்பிடுவேன். அப்ப இது என்ன சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, நான் சாப்பிடுவேன், நான் மாலையில் சாப்பிடுவேன், நான் வந்து நைட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, சாப்பிடுவேன். அடுத்து பாருங்க, நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், ரெண்டுமே ஒண்ணுதான். நான் சாப்பிட்டுட்டு இருக்க, நான் சாப்பிட்டு கொண்டு இருக்க, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, அப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா இப்போ இந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஓகே, அத நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம். ஓகே, இது என்ன பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்ல சொல்லலாம். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்ப நீ எங்க போன, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுமா, அப்போ சாப்பிட்டுட்டு இருந்த இல்ல சாப்பிட்டு கொண்டு இருந்த அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த விஷயம் என்னது பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஓகே, நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு சொல்றது. அடுத்து பாருங்க, நான் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஓகே, இது ஃபியூச்சர்ல நடக்க போகுது. நான் அப்போ சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுமா, அப்போ சாப்பிட்டுட்டு இருப்பேன், சாப்பிட்டு கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றது என்னது ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்போ டிஃபரெண்ட் தெரியுதுல்ல? அடுத்து பாருங்க, நான் ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கிறேன். நம்ம வந்து புதிய டிஷ் ஆர்டர் பண்ணும்போது நம்ம வந்து சொல்லுவோம்ல, நான் இதை ஆல்ரெடி சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. நான் சாப்பிட்டு இருக்கிறேன். அது இது நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவோமா, நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்றது. சாப்பிட்டு உள்ளேன் அப்படின்னு சொல்லுவோமா, அது சாப்பிட்டு உள்ளேன், சாப்பிட்டு விட்டேன், சாப்பிட்டு இருக்கிறேன், இப்படி நம்ம சொல்றது என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இங்க பாருங்க, சாப்பிட்டு ஆல்ரெடி சாப்பிட்டாச்சு, அத இருக்கிறேன் பிரசன்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறோம். இது சாப்பிட்டேன் அதோட முடிஞ்சுன்னா அது பாஸ்ட். இது சாப்பிட்டுட்டு இருக்கிற அப்படின்னா இப்போ இந்த விஷயம் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே போல நான் ஏற்கனவே, இப்போ இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம இந்த ஏற்கனவே, முன்னாடி, அடுத்து இப்பதான் அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல, இதுல தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்த டைம் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். நேற்று நான் சாப்பிட்டு விட்டேன், முந்த நேற்று நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படியே சொல்லுவோம் இல்ல. அப்போ நேற்று நான் சாப்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, அப்ப அந்த டைம் மென்ஷன் பண்ணி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம இங்க ஏற்கனவே, முன்னாடி அப்படி எல்லாம் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்பதான் அப்படின்னு. அப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது இது ஜஸ்ட் நவ் அப்படின்னு சொல்ற இடத்துல ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஜஸ்ட் நானும் இப்பதான், ஜஸ்ட் நவ்னாலும் இப்பதான் அப்படின்னு அர்த்தம். ஆனா ஜஸ்ட் அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், ஜஸ்ட் நவ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஜஸ்ட்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஜஸ்ட் நவ்னா பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப அடுத்து பாருங்க, என் மாமா வந்திருக்காரு, என் மாமா வந்தார் அப்படின்னா அது என்னது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுவோம்.
ஓகே பாஸ்ட் டென்ஸ் அப்படினா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஓகே என் மாமா வந்தார் அப்படினா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும் என் மாமா வந்து இருக்காரு அப்படினு சொன்னா வந்தாச்சு அவர் அப்போ இப்பவும் அங்கதான் இருக்காரு ஓகே என் மாமா வந்து இருக்கார் அப்படின்னு சொன்னா அது என்னது present perfect tense அப்ப இப்ப present perfect tenseனா என்னன்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயம் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கும் அது எப்ப வேணாலும் முடிஞ்சிருக்கலாம் ஆனா அத presentல கனெக்ட் பண்ணி பேசுறதா என்னது present perfect tense ஓகே ஓகே இப்ப போர்ட்ல பாருங்க கொஞ்சம் எக்ஸாம்ஸ் இருக்கு இத பாக்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க நான் ஏற்கனவே இந்த படத்தை 2 முறை பார்த்திருக்கேன் பாருங்க பார்த்து இருக்கிறேன் ஓகே இது என்ன present perfect tense அப்ப இந்த படத்தை நான் ஆல்ரெடி 2 முறை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்றது அப்ப இது எப்படி சொல்லலாம் ஃபர்ஸ்ட் என்ன வரணும் சப்ஜெக்ட் என்ன நான் I வந்திருக்கு அடுத்து என்ன வரணும் have இல்லனா has வரணும் இல்ல வந்து have வருமா has வருமா I வந்திருக்கனால have தான் வரும் ஓகே have அடுத்து என்னன்னா ஏற்கனவே அப்படின்னு இருக்குல அடுத்து அத போடணும் already ஏற்கனவேனா already அதுக்கு அடுத்து என்னது verb இல்ல verb எது பார்த்திருக்கிறேன் அந்த பார்க்கிறது தானே verb அப்ப பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல watch அது வந்து V3 form watched ஓகே அடுத்து என்ன இந்த படத்தை 2 முறை this movie twice okay I have already watched this movie twice இந்த படத்தை நான் 2 முறை ஆல்ரெடி பார்த்திருக்கேன் அப்படினு சொல்றது அடுத்து பாருங்க நான் வீட்டு பாடம் முடித்து விட்டேன் பாருங்க நான் வீட்டு பாடம் முடித்தேன் அப்படினு சொல்லல ஓகே முடித்து விட்டேன் ஓகே present perfect tense இந்த வீட்டு பாடம் முடித்து விட்டேன் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட் என்ன நான்னா I ஓகே I வந்திருக்கனால அடுத்து என்ன வரணும் have தான் வரும் has வராது I have அடுத்து என்ன மெயின் verb என்ன முடிக்கிற செயல் இங்க நடந்திருக்கு அப்ப முடிக்கிறதுக்கு finish அது V3 form ஓகே V3 என்ன finished என்ன வீட்டு பாடம் என்னுடைய வீட்டு பாடத்தை தான் நான் முடிக்கிறேன் சோ my homework ஓகே I வந்திருக்குது தண்ணி தான் மென்ஷன் பண்ணுது அப்போ என்னுடைய homework தான் நான் முடிக்கிறேன் சோ my homework ஓகே I have finished my homework நான் வீட்டு பாடம் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றது அடுத்து அவன் பள்ளிக்கு போயிருக்கிறான் பள்ளிக்கு போனான் அப்படின்னா அது என்ன பாஸ்ட் இது அவன் பள்ளிக்கு போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன present perfect tense ஓகே போய் இருக்கிறான் அப்ப என்னென்ன அவன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அவன் he வந்திருக்கனால has தான் வரும் ஓகே he has அடுத்து என்ன மெயின் verb போறதுக்கு இங்கிலீஷ்ல go ஓட past participle V3 form என்ன gone ஓகே gone அடுத்து என்ன பள்ளிக்கு அந்த இக்கு இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது சோ அதுக்கு இக்கு அப்படினா to school he has gone to school அவன் பள்ளிக்கு போயிருக்கிறான் ஓகே இப்போ present perfect tense னா என்னன்னு புரிஞ்சுதுல ஓகே அடுத்த டென்ஸ் என்னன்னா past perfect tense நம்ம இதுவரை என்ன பார்த்தோம் present perfect tense இப்ப பார்க்கிறது past perfect tense இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அடுத்து என்ன இருக்கணும் had நம்ம present perfect tenseக்கு have இல்லனா has இருக்கணும் அது சப்ஜெக்ட்ட பொறுத்து ஆனா இங்க எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had தான் வரும் ஓகே had அடுத்து என்ன verb வந்து இந்த V3 ஃபார்ம்ல இருக்கும் அதாவது past participle ஃபார்ம்ல இருக்கும் ஓகே இப்போ the past perfect tense அப்படினா என்னன்னா இப்போ ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கும் அத பாஸ்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறது என்னது past perfect tense present perfect tense னா என்ன பார்த்தோம் ஒரு விஷயம் பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும் அத presentல கனெக்ட் பண்ணி பேசுறது present perfect tense past perfect tense அப்படினா ஒரு விஷயம் பாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும் அத பாஸ்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறதா என்னது past perfect tense இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கடைக்கு போனேன் அப்படினா என்ன டென்ஸ் நான் கடைக்கு போனேன் அப்படினா என்ன சிம்பிள் past tense தானா இது நான் கடைக்கு போயிருக்கிறேன் அப்படினு சொன்னா நான் ஆல்ரெடி இந்த கடைக்கு போயிருக்கிறேன் அப்படினு சொல்லுவோம் அப்ப என்ன போய் இருக்கிறேன் அப்படினா present perfect tense இது நான் இந்த கடைக்கு போய் இருந்தேன் அப்படினு சொன்னா போய் இருந்தேன் இப்படிதான் அந்த போய் இருந்தேன் போயாச்சு அத பாஸ்ட்ல கனெக்ட் பண்ணி பேசுறதா என்னது இந்த past perfect tense போய் இருந்தேன் வந்து இருந்தேன்
சாப்பிட்டு இருந்தேன் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அப்படி சொல்றதா என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது அடுத்து என்னன்னா, நான் உனக்கு கால் பண்ணி இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, வந்து இருந்தாங்க. என் அக்கா வந்து இருந்தாள் அப்படின்னு சொல்லுவோம், வந்து இருந்தாள். ஓகே, அடுத்து அபி வந்து கேக் செய்திருந்தாள், செய்து இருந்தாள். செய்தாள் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம சொல்லுவோம். இது நம்ம அவ வந்து கேக் செய்திருந்தா அப்படின்னு சொல்லுவோமா, செய்து இருந்தாள் அப்படின்னு சொல்லும்போது அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, அப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா ஒரு விஷயம் பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சிருக்கும், அதை நம்ம பாஸ்ட்லயே கனெக்ட் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அது என்ன பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். என் சகோதரி வந்திருந்தாள், வந்தாள் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் வந்தாள். இது என் சகோதரி வந்து இருக்கிறாள் அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது என் சகோதரி வந்திருந்தாள், வந்து இருந்தாள் அப்படின்னு சொல்லணும்னா அது என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், வந்திருந்தாள் அப்படின்னு சொல்றது. அது எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் என்ன சப்ஜெக்ட், என் சகோதரி. மை சிஸ்டர், இது வந்து என்னது நவுன். ஓகே, இததான் நம்ம சப்ஜெக்டா எடுப்போம். என் சகோதரினா மை சிஸ்டர். அடுத்து என்ன வரணும்? ஹேட் வரணும். சப்ஜெக்ட் அடுத்து ஹேட். அடுத்து என்ன வெர்ப் வரணும். இல்ல வெர்ப் எது? வந்திருந்தாள். அதுக்கு நம்ம என்ன V3 ஃபார்ம். வாரத்துக்கு இங்கிலீஷ்ல கம். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? கம் தான். ஓகே, மை சிஸ்டர் ஹேட் கம். என் சகோதரி வந்திருந்தா அப்படின்னு சொல்றது. அடுத்து பாருங்க, நான் உன்னை அழைத்திருந்தேன். நம்ம சொல்லல, நான் உன்னை கூப்பிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா, கூப்பிட்டேன் அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். கூப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா அது என்ன பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது எப்படி எழுதலாம்? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் ஐ, அடுத்து என்ன வரணும்? ஹேட் வரணும். அடுத்து வெர்ப். வெர்ப் என்ன? அழைத்திருந்தேன். அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹால். ஹாலோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹால்ட். ஓகே, அடுத்து என்ன? உன்னை. உன்னைனா யூ. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் கடைக்கு போயிருந்தேன். நம்ம கடைக்கு போனேன் அப்படின்னு சொன்னா அது சிம்பிள் பாஸ்ட்ல நம்ம சொல்லலாம். இது நான் கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுமா, நான் அப்போ கடைக்கு போயிருந்தேன் அப்படின்னு. அந்த போய் இருந்தேன் அப்படின்னு சொல்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது எப்படி சொல்லலாம்? நான் ஐ, அடுத்து என்ன வரணும்? ஹேட் வரணும். அடுத்து வெர்ப். வெர்ப் போறதுக்கு இங்கிலீஷ்ல கோ. கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கான். ஓகே, அடுத்து என்ன? கடைக்கு இக்கு. இக்கு அப்படின்னாலே இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அந்த டு த ஸ்டோர். ஓகே, கடைக்கு டு த ஸ்டோர். ஐ ஹேட் காட் டு த ஸ்டோர். நான் வந்து கடைக்கு போயிருந்தேன். ஓகே, இப்போ அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுதுன்னா நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும். அடுத்து will have. இந்த will வந்து future அப்படினாலே அதுல கண்டிப்பா will வந்துரும். ஓகே, இந்த will have எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த will have தான் இருக்கும். ஓகே, அடுத்து என்னது? verb. இந்த verb வந்து V3 ஃபார்ம்ல இருக்கும். V3 அப்படினா past participle ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, இப்போ future perfect tenseனா என்னன்னு பார்க்கலாம். இந்த future perfect tense அப்படினா ஒரு செயல் வந்து ஃபியூச்சர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனா அந்த செயல் வந்து எப்போ முடியும்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, ஒரு செயல் எப்போ ஃபியூச்சர்ல எப்போ முடியும்னு நம்மளால சொல்ல முடியும்னா அதுதான் என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்கு இந்த நேரம் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிரும். நாளைக்கு இந்த நேரம் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிரும். அப்ப ஃபியூச்சர்ல ஒரு செயல் வந்து எப்போ முடியும்னு நம்மளால சொல்ல முடியும்னா அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே போல இன்னும் 1 ஹவர்ல என் ஃப்ரெண்ட் வர போறான். அப்ப இன்னும் 1 ஹவர்ல அந்த செயல் என்னது முடிய போகுது. ஓகே, 1 ஹவர்ல என் ஃப்ரெண்ட் வர போறான். அப்போ ஒரு செயல் வந்து முடியது எப்போன்னு நம்மளால சொல்ல முடியும்னா அதுதான் என்னது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து நாளைக்கு வந்து நான் இந்த நேரம் சென்னைக்கு போயிருப்பேன். அடுத்த வாரத்துக்குள்ளால நான் வந்து என்னது அசைன்மெண்ட முடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ ஃபியூச்சர்ல நடக்கக்கூடியது நமக்கு இப்பவே தெரியும், அந்த செயல் எப்போ முடியும்னு. அதுதான் என்னது
future perfect tense. Okay, example பாருங்க. நாங்கள் அடுத்த வாரத்திற்குள் வேலையை முடித்து விடுவோம். நம்ம சொல்றோம்ல, நாங்க அடுத்த வாரத்திற்குள்ளால வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு. அதுதான் அடுத்த வாரத்திற்குள். ஓகே, நம்மளால சொல்ல முடியும் அடுத்த வாரத்திற்குள்ளால வேலையை முடித்திடுவோம். அப்படி அந்த இடத்துல நம்ம future perfect tense யூஸ் பண்ணுவோம். இந்த future tense அப்படின்னா இப்போ ஒரு செயல் வந்து ஃபியூச்சர்ல தான் நடக்கும், ஆனா அது எப்போ முடியும் அப்படின்னா அந்த டைம் காலத்தை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஓகே, எப்ப வேணாலும் தொடங்கலாம் ஃபியூச்சர்ல, எப்ப வேணாலும் முடியலாம். ஓகே, அப்ப அந்த காலத்தை மென்ஷன் பண்ணாம இருந்தோம்னா அது சிம்பிள் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இது எப்போ முடியும் அப்படின்னு ஃபியூச்சர்ல ஒரு செயல் எப்போ முடியும்னு நம்மளால சொல்ல முடியும்னா அதுதான் என்னது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, காலத்தை மென்ஷன் பண்ணி நம்மளால இந்த நேரத்துல இந்த டைம்ல இந்த செயல் முடிஞ்சிரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே, அது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அதே போல காலத்தை மென்ஷன் பண்ணாம இந்த டைம் பீரியட மென்ஷன் பண்ணாம நம்ம சொல்றோம்னா அது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். இப்ப பாருங்க, நாங்கள் அடுத்த வாரத்திற்குள் வேலையை முடித்து விடுவோம். இது வந்து ஃபியூச்சர்ல எப்ப முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கு. சோ இது என்னது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும், நாங்கள். நாங்கள்னா we. அடுத்து என்ன இருக்கணும், will have. அந்த will have. அடுத்து என்ன verb. verb எது, இந்த வேலையை முடித்து விடுவோம், முடிக்கக்கூடிய செயல் தான் நடக்கு. முடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல finish. அது இது V3 form. past participle என்னது finished. அடுத்து என்ன வேலையை, the work. அடுத்து என்ன அடுத்த வாரத்திற்குள். அந்த குள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அடுத்த வாரத்திற்குள், நாளைக்குள். அடுத்து அடுத்த மாசத்துக்குள், அடுத்த வருஷத்துக்குள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு by. ஓகே, by. அடுத்து அடுத்த வாரத்திற்குள், அப்ப by next week. ஓகே, அப்ப we will have finished the work by next week. நாங்கள் வந்து அடுத்த வாரத்திற்குள்ளால வேலையை முடித்து விடுவோம் அப்படின்னு. அடுத்து நான் இன்று மாலைக்குள் அதை செய்திருப்பேன். இப்போ ஹோம்வொர்க்கா இருக்கலாம், அசைன்மெண்டா இருக்கலாம், அத வந்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளால நான் செய்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றது. அப்போ இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளால அந்த செயல் நடந்து முடிச்சிரும்னு நம்மளால சொல்ல முடியும் தானே, அதுதான் என்னது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், சப்ஜெக்ட். என்ன, நான், ஐ. அடுத்து என்ன இருக்கணும், will have இருக்கணும். அடுத்து என்ன, verb. verb என்ன, அதை செய்திருப்பேன், செய்யக்கூடியதான் என்னது verb. அப்போ செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது do. do ஓட past participle என்னது done. ஓகே, அடுத்து என்ன, அதை. அதைனா it. அடுத்து இன்று மாலைக்குள். ஓகே, இன்று மாலைக்குள் அப்படின்னா by this evening. ஓகே, by this evening. அப்ப நான் இன்று மாலைக்குள் அதை செய்திருப்பேன் அப்படின்னா I will have done it by this evening. ஓகே, இப்போ உங்களுக்கு future perfect tenseனா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சதுல? நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா present perfect continuous tense. ஓகே, present perfect continuous tense. இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்ல I, we, you, they இந்த சப்ஜெக்ட் வரும்போது have been வரும். ஓகே, அதே போல சப்ஜெக்ட் he, she, it, name வரும்போது has been வரும். ஓகே, இல்ல வந்து என்னது present perfect continuous tenseல have been வரும், has been வரும். have been வந்து சப்ஜெக்ட் I, we, you, they வரும்போது have been, சப்ஜெக்ட் he, she, it, name வரும்போது has been வரும். அடுத்து verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா V1, அதாவது present ஃபார்ம்ல தான் இருக்கும். verb என்ன ஃபார்ம்ல இருக்கும், present ஃபார்ம்ல தான் இருக்கும். கூட என்ன வரும், verb கூட ing வரும். இந்த continuous அப்படின்னு சொன்னாலே கூட என்ன வரும், ing கண்டிப்பா வரும் verb கூட. ஓகே, present perfect continuous tense அப்படினா என்னன்னா ஒரு செயல் வந்து pastலே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஒரு செயல் pastலே ஸ்டார்ட் ஆகி அது கண்டினியூஸா நடந்து பிரசன்ட்லயும் இப்பவும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஓகே, ஒரு செயல் பாஸ்ட்லயே தொடங்கி இப்பவும் அது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது present perfect continuous tense. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் இந்த கம்பெனியில் 5 வருடங்களாக வேலை செய்து கொண்டே வருகிறேன். எப்போ 5 வருடங்களாக, இது பாஸ்ட்லயே தொடங்கி இருக்கு, இப்பவும் வேலை செய்து
கொண்டே வருகிறேன். ஓகே, இப்போ ஸ்டாப் ஆகல, இப்பவும் அங்க வேலை செய்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னது present perfect continuous tense. அடுத்து பாருங்க, நான் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேன். இது 2 மணி நேரமாக பாஸ்ட்லயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன டிவி பார்த்து கொண்டே இருக்கிறேன், இப்பவும் அது ஸ்டாப் ஆகல, இப்பவும் அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஓகே, இப்படி ஒரு விஷயம் ஒரு செயல் பாஸ்ட்லயே தொடங்கி அது பிரசன்ட்லயும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது present perfect continuous tense. ஓகே, பாஸ்ட்லயே தொடங்கி இருக்கும், ஆனா இடையில ஸ்டாப் ஆகாம அது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் 2019 இருந்து சென்னையில தான் வசித்து கொண்டே வருகிறேன், நான் சென்னையில தான் வசித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுமா. அப்போ 2019 அப்போலே ஸ்டார்ட் ஆகி இப்பவும் எங்க சென்னையில தான் நான் வசிக்கிறேன் அந்த இது. ஓகே, இது வேற இடத்துக்கு எதுவுமே மூவ் ஆகல, நான் இப்பவும் சென்னையில தான் வசித்து கொண்டே வருகிறேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, இப்போ இந்த present perfect continuous tenseக்கும் present continuous tenseக்கும் என்ன டிஃபரன்ஸ்? present continuous tenseக்கும் இந்த present perfect continuous tenseக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த present perfect continuous tense பாஸ்ட்லயே தொடங்கி இருக்கும்னு மென்ஷன் பண்ணிருப்போம். பாஸ்ட்ல இந்த குறிப்பிட்ட ஸ்பெசிபிக் டைம் நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். 5 வருடங்களாக, அடுத்து 2 மணி நேரமாக, அடுத்து நான் 2 மணி நேரமாக சமைச்சிட்டு இருந்தேன். இல்ல நம்ம சொல்லுவோம், நான் 1 மணிலேருந்தே சமைச்சிட்டு இருக்கேன், நான் 2019 இருந்து சென்னையில் வசித்து வருகிறேன். அடுத்து நான் 1 மணி நேரமா நான் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ அது பாஸ்ட்ல எப்போ தொடங்குச்சுன்னு இந்த டைம் பீரியட நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஒரு ஸ்பெசிபிக் டைம் மென்ஷன் பண்ணி இப்பவும் அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கும். ஓகே, என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம எப்போ பாஸ்ட்ல எப்போ தொடங்குச்சுன்னு மென்ஷன் பண்ணி இருப்போம். ஆனா present continuous tenseல நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்போ அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கத மட்டும் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்கேன், நான் 2 மணி நேரமாக டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது இந்த present perfect continuous tense. அதே இது நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது என்னது present continuous tense. நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது என்ன present continuous tense. அங்க அந்த டைம் எதுவும் டைம் எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம், எப்ப ஸ்டார்ட் ஆச்சு எதுவும் தேவையில்லை. இப்ப நீ என்ன பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்க அதுதான் தேவை. நான் இப்போ சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்ன present continuous tense. நான் 2 மணி நேரமாக சமைச்சிட்டு இருக்கேன், இல்ல நான் 2 மணில இருந்து சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அது என்ன present perfect continuous tense. அதே போல மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றேன், மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அது present continuous tense. 2 நாட்களாக மழை பெஞ்சிட்டு இருந்து, இல்ல நேற்றிலிருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன present perfect continuous tense. ஓகே, புரியுதா? present perfect continuous tense present continuous tenseக்கு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுல்ல? ஓகே, இனி எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். பாருங்க, நான் 2 மணி நேரமாக உனக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். ஓகே, இந்த செயல் 2 மணி நேரமாக பாஸ்ட்லயே தொடங்கி இருக்கு, டைம் மென்ஷன் பண்ணி இருக்குதானே. 2 மணி நேரமாக உனக்காக காத்து கொண்டே இருக்கிறேன், இப்பவும் அந்த செயல் என்ன நடந்துட்டே இருக்கு. ஓகே, அப்ப இது எப்படி எழுதலாம்? present perfect continuous tenseல அது எப்படி எழுதலாம்? நான் ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட் I, அடுத்து என்ன வரணும்? have been. I வந்தாச்சுன்னா have been வரும். ஓகே, I have been. அடுத்து என்ன வரணும்? verb வரணும். இல்ல verb எது? காத்து கொண்டே இருக்கிறேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கதா என்னது verb. ஓகே, அந்த verb கூட என்ன வரணும்? ing வரணும், waiting. ஓகே, அடுத்து உனக்காக, அந்த காக அப்படின்னு சொல்லுவோம்ல அது for. ஓகே, காக அப்படின்னா for. அடுத்து உனக்காக சேர்க்கும் for you. ஓகே, for you அப்படின்னா உனக்காக. அடுத்து 2 மணி நேரமாக, அந்த ஆக அப்படின்னு இருக்குல்ல, 2 மணி நேரமாக அதுக்கு for. இப்படி 2 மணி நேரமாக, இல்ல 5 வருடங்களாக, 10 வருடங்களாக, 1 மாசமாக, அப்படி அந்த 1 மாசமாக,
அடுத்து 1 மணி நேரமாக அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு நம்ம for யூஸ் பண்ணுவோம். ஓகே, for 2 hours 2 மணி நேரமாக, for 2 hours. ஓகே, அப்போ I have been waiting for you for 2 hours. ஓகே, நான் வந்து 2 மணி நேரமா உனக்காக வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அடுத்து இது present continuous tenseல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். அந்த டைம் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். 2 மணி நேரமாக, அது பாஸ்ட் நமக்கு தேவை கிடையாது. எப்போ present continuous tenseக்கு பாஸ்ட் நமக்கு தேவை கிடையாது. பிரசன்ட்ல இப்போ நடக்கக்கூடிய செயலை நம்ம சொல்றது. நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அடுத்து பாருங்க, காலையிலிருந்து மழை பெய்து கொண்டே வருகிறது. காலையிலிருந்து மழை பெய்து கொண்டே வருகிறது. இங்க என்ன டைம் பீரியட்? காலையிலிருந்து, காலையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இப்பவும் என்னது மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. ஓகே, அது எப்படி சொல்லலாம்? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த மழை அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம இட்டு தான் போடணும். ஓகே, மழைன்னு வரும்போது அதுல சப்ஜெக்ட் என்ன வரும்? இட்டு தான் வரும். இட் வந்தாலே ஹாஸ் தான் வரும். ஓகே, ஹாஸ் பீன். அடுத்து என்ன? verb. மழை ரெயின். அடுத்து என்ன? காலையிலிருந்து அப்படின்னு சொல்லும் போது since morning. காலையிலிருந்து இருந்து அப்படின்னு சொல்லுதுல, காலையிலிருந்து இல்ல மாலையிலிருந்து, 2019 இருந்து, நேற்றிலிருந்து, முந்தா நேற்றிலிருந்து, அப்படி அந்த இருந்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம இல்ல since தான் போடும், from போடக்கூடாது. ஓகே, since morning. இப்போ இல்ல நேற்றிலிருந்து அப்படின்னு சொல்லும் போது, நேற்றிலிருந்து மழை பெய்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்லும் போது since yesterday. ஓகே, அடுத்து இப்போ present continuous tenseக்கு எப்படி சொல்லுவோம்? மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படி சொல்லுவோம். மழை பெய்து கொண்டு இருக்கிறது இல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவோமே தவிர காலையிலிருந்து மாலையிலிருந்து இப்படி வந்து டைம் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். பாஸ்ட பத்தி நம்மால சொல்லவே மாட்டோம். இப்போ இந்த நிமிஷம் அந்த செயல் கண்டினியூஸா நடக்கிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அப்போ மழை பெஞ்சிட்டே இருக்கு இல்ல மழை பெய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது காலையிலிருந்து அந்த பாஸ்ட்ல டைம் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். காலையிலிருந்து இப்ப வரைக்கும் அந்த செயல் கண்டினியூஸா நடக்குது அப்படின்னா அது இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போ இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த for இருக்குல்ல, for, since இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா past perfect continuous tense. ஏன்னா past perfect continuous tense. ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கணும். அடுத்து என்ன? had been. இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had been தான் வரும். ஓகே, அடுத்து என்ன? verb. அந்த verb வந்து present ஃபார்ம்ல தான் இருக்கும், அதாவது V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அடுத்து verb கூட என்ன வரும்? ing வரும். ஓகே, இந்த கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னாலே verb கூட என்ன வரும்? ing வரும். அந்த past perfect continuous tense அப்படினா என்னன்னா, ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகி அது கண்டினியூஸா கொஞ்ச நேரம் நடந்து திரும்பவும் அது பாஸ்ட்லயே முடியுது அப்படின்னா அது என்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது பிரசன்ட் வரை நடக்காது, பாஸ்ட்லயே தொடங்கி பாஸ்ட்லயே முடியும். அதுதான் என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ பாருங்க, இப்போ இது வந்து நான் 2024 வருஷம் தானே. அடுத்து 2022 வருஷம், 2019. இது எல்லாமே என்னது? பாஸ்ட் தான். ஓகே, கடந்த காலத்தை பத்தி நான் சொல்றேன். ஒரு செயல் வந்து 2019 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்க. அந்த 2019 ஸ்டார்ட் ஆகி அது கொஞ்சம் வருஷமா தொடர்ந்து கண்டினியூஸா நடந்து திரும்ப 2022 அது முடியுது. ஓகே, அது இங்க பிரசன்ட்க்கு வரல, இந்த 2024 இந்த வருஷத்துக்கு வரல, அது 2022 ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இதுதான் என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி அது கண்டினியூஸா கொஞ்சம் வருஷம் நடந்து திரும்பவும் கடந்த காலத்திலே முடியுது அப்படின்னா அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து வருஷம் மட்டும் கிடையாது. இப்போ 2 மணி நேரமா ஒரு செயல் கண்டினியூஸா நடந்திருக்கு,
இல்ல 1 மணி நேரமா அந்த சேல் கண்டினியூஸா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் அது என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகே, அது என்னது 1 மணி நேரமா நடந்து கண்டினியூஸா நடந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப அது நடக்கல. அப்போ அந்த பிரசன்ட்க்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப பாருங்க, அவள் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன பாஸ்ட்ல தொடங்கி இருக்கு. 2 மணி நேரமா அவ 2 மணி நேரமா டிவி பார்த்து கொண்டே இருந்தாள். ஓகே, அந்த செயல் என்ன 2 மணி நேரமா நடந்திருக்கு. ஆனா அது என்ன இப்போ நடக்கல, பிரசன்ட்ல நடக்கல, பாஸ்ட்ல 2 மணி நேரமா நடந்திருக்கு. ஓகே, அடுத்து என்ன, ரேகா 5 வருடங்களாக சென்னையில் வசித்துக் கொண்டே இருந்தாள். ஓகே, ரேகா என்ன 5 வருஷமா சென்னையில வசித்துட்டு இருந்திருக்கா. ஆனா இப்போ வேற இடத்துல வசிக்கிறா. ஓகே, 5 வருஷமா அந்த சென்னையில வசித்துட்டு இருந்திருக்கா. ஓகே, அதுதான் என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அதுவும் என்னது கடந்த காலத்துல ஒரு செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னாலும் அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவும் என்னது கடந்த காலத்துல இந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டு கடந்த காலத்திலே முடியுது தானே. அப்ப இதுவும் என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஆனா ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ அவள் டைம் நம்ம பீரியட மென்ஷன் பண்ணுவோம். டைம் பீரியட மென்ஷன் பண்றோம் பாருங்க, 2 மணி நேரமாக. அதுல நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம் நான் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன். என்ன பாஸ்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. ஆனா அங்க என்ன டைம் காலத்தை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். எப்ப வேணாலும் எந்த நேரம் வேணாலும் நடந்திருக்கலாம். ஓகே, நான் டிவி பார்த்து கொண்டு இருந்தேன், இல்ல அவள் டிவி பார்த்து கொண்டு இருந்தாள் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது டைம் நம்ம காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஸ்பெசிபிக் டைம் நம்ம மென்ஷன் பண்ணி அவள் 2 மணி நேரமாக டிவி பார்த்து கொண்டே இருந்தாள் அப்படின்னா அது என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே அடுத்து பாருங்க, ரேகா 5 வருடங்களாக சென்னையில் வசித்துக் கொண்டே இருந்தாள். இல்லைன்னா 5 வருஷமான மென்ஷன் பண்ணிருக்கு. அப்ப இது என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே ரேகா சென்னையில் வசித்துக் கொண்டு இருந்தாள் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நமக்கு டைம் பீரியட் தேவை கிடையாது. ஓகே, நம்ம காலத்தை மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆனா இதுல காலத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம். ஓகே, இப்படி பேசினா அது என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். பாருங்க, அவன் 12 மணி வரை கிரிக்கெட் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் 12 மணி வரை கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்றான். இது கடந்த காலத்துல இந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருந்திருக்கு. பாருங்க, பார்த்து கொண்டே இருந்தான். ஓகே, எப்போ 12 மணி வரை கடந்த காலத்துல அது ஸ்டார்ட் ஆகி கண்டினியூஸா நடந்து கொஞ்ச நேரமா நடந்திருக்கு. நடந்து அது கடந்த காலத்திலே முடிஞ்சிருக்கு. ஓகே, 12 ஸ்டார்ட் ஆன டைம் கிடையாது. ஆனா அது என்ன 12 மணிக்கு அது முடிஞ்சிருக்கு. 12 மணி வரை அவன் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்போ இது நம்ம கடந்த காலத்துல ஒரு செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருந்திருக்கு. அது கடந்த காலத்திலே முடிஞ்சு அதுல டைம் பீரியட மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே கடந்த காலத்துல ஒரு செயல் கண்டினியூஸா நடந்து கடந்த காலத்திலே முடிஞ்சு ஆனா அங்க டைம் நம்ம மென்ஷன் பண்ணி பேச மாட்டோம் அப்படின்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ அவன் கிரிக்கெட் பார்த்து கொண்டு இருந்தான் அப்படின்னா அது என்ன பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதே டைம் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். அவன் 12 மணி வரை கிரிக்கெட் பார்த்து கொண்டு இருந்தான் அப்படின்னா அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ரெண்டுக்கும் புரியுதா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா கடந்த காலத்துல ஒரு ரெண்டுமே என்னது கடந்த காலத்துல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். ஆனா டைம் மென்ஷன் பண்ண வேண்டாம். எதுக்கு? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு டைம் தேவை கிடையாது. ஆனா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம டைம் மென்ஷன் பண்ணி பேசுவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? சப்ஜெக்ட். அவன். அவன்னா என்ன? he. he அடுத்து என்னது? had been. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே had been தான் வரும். அடுத்து என்ன? verb. verb எது?
பார்த்து கொண்டே இருந்தான், பார்க்கக்கூடிய செயல். இப்போ நம்ம டிவியை கொஞ்ச நேரமா பார்த்துட்டே இருப்போம், இல்ல கிரிக்கெட் பார்த்துட்டே இருக்கோம். ஒரு செயல் நம்ம கொஞ்ச நேரமா பார்த்துட்டே இருக்கோம், கொஞ்ச நேரம் கண்டினியூஸா பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அங்க வாட்ச் போடணும். ஓகே, அப்போ வாட்ச் கூட என்ன வருது? ஐஎன்ஜி, வாட்சிங் கிரிக்கெட். எப்போ? 12 மணி வரை. இப்போ 12 மணி வரை அப்படின்னா till 12 o'clock. Okay, till 12 o'clock. He had been watching cricket till 12 o'clock. அவன் 12 மணி வரை கிரிக்கெட் பார்த்து கொண்டே இருந்தான். இது அந்த 12 மணி வரை அந்த டைமை மென்ஷன் பண்ணாம அவன் கிரிக்கெட் பார்த்து கொண்டே இருந்தான், கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்க, அவர்கள் 2 வருடங்களாக இன்ஃபோசிஸில் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் 2 வருஷமா இன்ஃபோசிஸ்ல வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். இதுல பாருங்க, இந்த செயல் வந்து கடந்த காலத்துல கண்டினியூஸா நடந்துட்டே இருந்திருக்கு. அடுத்து என்ன? 2 வருடங்களாக டைம், காலத்தை வந்து நம்ம வருஷத்தை மென்ஷன் பண்ணி பேசுறோம். ஓகே, இப்படி வருஷத்தையோ அடுத்த நாட்களையோ இல்ல டைம் மணி நேரம், இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி டைம் நேரத்தையோ இப்படி மென்ஷன் பண்ணி பேசுறோம் அப்படின்னா அங்க வந்து என்னது? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எழுதணும். அப்போ அவர்கள் 2 வருடங்களாக இன்ஃபோசிஸில் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள் அப்படின்னா இது எப்படி எழுதுறது? அவர்கள் சப்ஜெக்ட் தே. அடுத்து என்ன வரணும்? had been. அடுத்து என்ன வரணும்? verb. இல்ல verb எது? வேலை செய்யதான் என்னது? verb. அப்ப அந்த வேலை ஒர்க் கூட ஐஎன்ஜி, ஒர்க்கிங். அடுத்து என்ன? இன்ஃபோசிஸில். எங்க வேலை பார்த்தாங்க? இன்ஃபோசிஸில். அந்த இன்ஃபோசிஸில் ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன் யூஸ் பண்ணணும். இப்ப ஸ்கூல்ல நம்ம வேலை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஸ்கூலில் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா இன் ஸ்கூல். அந்த ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற அந்த அர்த்தத்துல நம்ம சொல்றோம் அப்படின்னா அல்ல ப்ரிபோசிஷன் இன் வரும். ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னது? அந்த வேலை பார்க்கிறது அந்த இன்ஃபோசிஸ் அந்த நிறுவனத்துக்குள்ளாடிதான் நம்ம வேலை பார்ப்போம் தானே, அப்ப அதுக்கு உள்ளாடி. ஓகே, அப்போ வேலை பார்க்கிறோம் அந்த அர்த்தத்துல நம்ம சொல்லும் போது இன் யூஸ் பண்ணணும். இன் இன்ஃபோசிஸ். எத்தனை வருஷமா? 2 வருடங்களாக. அந்த 2 வருடங்களாக அப்படின்னு சொல்லும் போது for 2 hours. ஓகே, அப்ப they had been working in Infosys for 2 hours. அவர்கள் வந்து 2 வருடங்களாக இன்ஃபோசிஸில் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். இது 2 வருஷம் மென்ஷன் பண்ணாம அவர்கள் இன்ஃபோசிஸில் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லுவோம். அதுல நம்ம வருஷத்தை மென்ஷன் பண்ணி பேசுறதுனால நம்ம என்ன இதுல சொல்றோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ உங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்னன்னு புரிஞ்சதுல? ஓகே, நெக்ஸ்ட் டென்ஸ் என்னன்னா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுதான் அந்த டென்சஸ்ல லாஸ்ட் டென்ஸ். ஓகே, 12th டென்ஸ் இதுதான் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்து will have been இருக்கும். the future அப்படினாலே will வந்துரும் தானே, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே will have been. அடுத்து என்ன? verb. இந்த verb வந்து V1 அதாவது present ஃபார்ம்ல இருக்கும். அந்த verb கூட ing வரும். அடுத்து ரிமைனிங் இருக்க verbs. இப்போ இந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படினா என்னன்னா ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல தொடங்கி, ஓகே, ஒரு செயல் பாஸ்ட்ல தொடங்கி அது இப்போ நடக்கு ஃபியூச்சர்லயும் ஒரு செயல், அந்த செயல் வந்து கண்டினியூஸா குறிப்பிட்ட நேரம் வரை கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் என்னது? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் பாஸ்ட்ல தொடங்கி அந்த செயல் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு, அது ஃபியூச்சர்லயும் குறிப்பிட்ட டைம் வரை கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும் அப்படின்னா அதுதான் என்னது? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்ப பாருங்க, அதுல வந்து ஃபியூச்சர், பிரசன்ட், பாஸ்ட் இப்படி 3 செட்டா இருக்கு. இல்ல வந்து ஒரு செயல் வந்து பாஸ்ட்னா என்ன? கடந்த காலத்துல தொடங்கி அது வந்து பிரசன்ட்லயும் கண்டினியூ ஆகுது, அடுத்து ஃபியூச்சர்லயும் கண்டினியூ ஆகுது. ஆனா ஃபியூச்சர்ல முடியல, ஆனா அங்கேயும் என்னது? குறிப்பிட்ட டைம் வர கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் என்னது? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்
perfect continuous tense. ஆனா இது வந்து pastல மட்டும் இல்ல, presentலயும் ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, presentலயும் இந்த செயல் வந்து கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. futureல என்னது, குறிப்பிட்ட டைம் வரை அது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது என்னது, future perfect continuous tense. ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல தொடங்கி அது ஃபியூச்சர்லயும் கண்டினியூஸா குறிப்பிட்ட டைம் வரை அந்த கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் future perfect continuous tense. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து அடுத்த மாசம் வந்துச்சுன்னா நான் இந்த கம்பெனில வேலை பார்த்து 4 வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவோமா. அடுத்து இந்த டிசம்பர் வந்துச்சுன்னா எனக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் முடிய போகுது அப்படின்னு சொல்லுவோம் தானே. அடுத்து நான் வந்து இந்த வீட்டுல வந்து இப்போ 3 மாசம், அடுத்த மாசம் வந்துச்சுன்னா இந்த வீட்டுல வந்து 3 மாசம் ஆக போகுது இப்படி நம்ம சொல்லுவோம்ல. இதுதான் என்னது, இந்த future perfect continuous tense. ஓகே, இப்ப பாருங்க, அடுத்த மாதம் வந்தா நான் 3 வருடங்களாக இந்த வீட்டில் வசித்துக் கொண்டே இருப்பேன். நம்ம இதை எப்படி சொல்லணும்னா, அடுத்த மாசம் வந்துச்சுன்னா நான் இந்த வீட்டுல வந்து 3 வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகே, அப்போ அடுத்த மாதம் வந்தால் அது எப்படி சொல்லுவோம், by next month. அடுத்த மாதம் வந்தால் அப்படின்னா by next month. அடுத்து என்ன, நான், சப்ஜெக்ட் என்ன, நான் என்னது, I. அடுத்து என்னது, will have been. அடுத்து என்ன இருக்கணும், will have been. அடுத்து என்ன, verb கூட ing இருக்கணும். இல்ல verb எது, நான் 3 வருடங்களாக இந்த வீட்டில் வசித்துக் கொண்டே இருப்பேன். அப்போ வசிக்கிறதா என்னது, verb. வசிக்கிறது, வாழ்றது எல்லாமே ஒண்ணுதான். அதுக்கு live கூட ing, living. அடுத்து என்ன, இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வீட்டுக்குள்ளாடி தானே வசிக்கிறோம். அப்ப ஒண்ணுக்குள்ளாடி அப்படின்னு சொல்லும் போது in யூஸ் பண்ணுவோம். in this house. ஓகே, in this house. இப்போ 3 வருடங்களாக, சாரி இல்ல 3 வருடமாக அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆக 3 வருடமாக அப்படின்னு சொல்லும்போது for 3 years. ஓகே, for 3 years. இப்போ அடுத்த மாதம் வந்தா நான் 3 வருடமாக இந்த வீட்டுல வசித்துக் கொண்டே இருப்பேன். அடுத்த மாசம் வந்தா இந்த வீட்டுல வந்து நான் 3 வருஷம் ஆக போகுது அப்படின்னு சொல்றது. அப்போ by next month I will have been living in this house for 3 years. ஓகே, இப்போ உங்களுக்கு future perfect continuous tenseனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இது ரொம்ப அவ்வளவா நம்ம இப்ப எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம இந்த 12 tenses-ஐயும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thanks for watching.